இப்போ இந்த விநாயகர் அவருடைய அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக தத்துவ விளக்கங்களை நம்ம கொஞ்சம் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா. சரி நம்ம சரி சொல்லுங்க. தொடங்கிடலாங்களாங்கய்யா? தொடங்கலாம். ஓகேங்க, ஓகே. ஆத்து நமஸ்காரங்க. நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக பணிந்த பேருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஞானம்ங்கிறதுல எல்லாம் ஞான விநாயகர் அப்படிதான் சொல்லுவாங்க, சித்தி விநாயகர் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விதியில விநாயகன் விசேஷ நாயகன் வினை தீர்ப்போன் இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு கணநாம்பதி கணபதினு சித்தவேதத்திலையும் சாமி சொல்லியிருக்கிறாரு. கணங்களின் அதிபதி, அதாவது பூத கணங்களின் அதிபதி, பூதநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூதம் அப்படின்னு சொன்னா இயற்கைன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ பூத கணங்கள் அப்படின்னா அது அது அந்த வேலைகளை செய்யக்கூடியது, பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த பூதம்னால பொதுவா இயற்கைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. பூதம்னா வேற விஷயம் கிடையாது. பூத உடம்பு அப்படின்னு இந்த உடம்புக்கு பேரு. அப்ப இயற்கையான உடம்பு, இயற்கை எய்தினார் அப்படின்னு பொதுவா இறந்துட்டா சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில சொல்லக்கூடியதுதான். அதனால இதுக்கு நமக்கு இந்த விநாயகருடைய ஒரு இதை சொல்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆறு ஆற அனுபவங்களை பத்தி சில விஷயம் சொல்லியிருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி தசாவதாரங்களை பத்தி சொல்லியிருந்தோம். சரி, அது தசாவதாரங்களாவது அறியாமை, ஞானம், அதுக்குள்ள போராட்டம், அது படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆறு ஆதார அனுபவங்களை சொல்லும்போது, சரி அதுல ஜீவன், மனம், அகங்காரம் இதெல்லாம் வந்ததெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா பழமுதிர்ச்சோலையில சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமாங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி புரியுது. ரொம்ப பக்தியாகவும் போகல அப்படிங்கிறது தான். யோக நுட்பமாவே போயிடலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லல அதிகமா. லேசா சுருக்கமா சொல்லியாச்சு. அப்புறம் அங்க சிவனுடைய இது அமைப்பெல்லாம் சொல்லல அப்படின்லாம் ஒரு இது இருக்கு. அதனால அந்த தலவிருட்சம் நாவல் மரம்னு மட்டும் லேசா சொன்னோம். அந்த நாவல் மரத்தை பழத்தை தான் ஔவையார்கிட்ட முருகன் அந்த சிறுவன், மாட்டுக்கார சிறுவன் ரூபத்துல அந்த தமிழ் புலமையோட ஆழம் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இது பண்றாரு. என்ன ஆகுறாரு, அப்ப பாட்டி உங்களுக்கு பசியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது பழங்கள்லாம் எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறோம். சரியப்பா, ஏதாவது 2 பழம் கொடு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் டக்குன்னு சுட்ட பழம் வேணுமா பாட்டி சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டோடனே, ஔவையார் கல்வி எவ்வளவோ கற்றிருக்கிறாங்க. அப்படி தெளிவான இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, பழத்துல சூடு பழம்னா இங்க என்ன சுடுறதுக்கு பழத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. புருவத்தை சுருக்குன மாதிரி மேல ஏறிட்டு பார்த்து, சரி நல்ல பழமா குடப்பா அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. அவரு அந்த மரத்தை உழுப்புறாரு. உழுப்புனோன்னா அந்த பழம் நவாப்பழம் உழுவுது, உதிருது. எல்லா பழமும் உதிராது, சில பழம் உதிரும்ல. அந்த மாதிரி பழம் உதிருது. அப்போ நல்லா கனிஞ்ச பழம் தான் உதிரும். அப்போ அந்த காம்பு விட்டுருக்கும், அதுதான் அர்த்தம். அப்புறம் அந்த பழம் கீழே உதிர்ந்த உடனே அதை எடுத்துட்டு மண்ணு லேசா பட்டுருது. அது லேசா அந்த ஈரத்துக்கு மண் ஒட்டும் இல்லையா, அது லேசா வாயில ஊதிட்டு எடுக்கிறாங்க அந்த பழத்தை. அப்போ இங்கேயும் ஊதுறது வருது. அப்போ ஊதிட்டு எடுத்தோன்னா, அப்போ பாட்டி பழம் சுடுதா ஊதுறீங்களே அப்படின்னு சொல்லி மேலேருந்து சின்ன பையனுக்குள்ள குறும்புல கேட்குறாப்படி. அப்பதான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஞான சிறுவனா கேட்குறான். ஞானத்தை பால்பட்டு தான் பேசியிருக்கிறான் நம்ம கிட்ட. அப்ப நம்ம எவ்வளவோ கத்திருக்கிறோம். ஆனா நம்மளுக்கும் சில அரிய விஷயங்கள்ல அந்த சூட்சுமம் புரியாமத்தான் இருக்குது. அப்ப கற்றது கையளவு கல்லாத உலகளவு அப்படிங்கிற விஷயம் இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன நோக்கத்துல பார்த்தாலும் அது ஞான நோக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஞானத்தோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் அந்த விநாயகர் பழம் கேட்டு ஒரு போராட்டம் நடத்தி சூட்சும ஞானத்தாலதான் ஞான பழத்தை. அப்போ ஞானம் அடைகிறதுனால விசேஷ ஞானம், அதாவது சூட்சும புத்தி வேணும். சூட்சும புத்தியை வச்சுதான். அப்போ முக்தி எங்க இருக்குன்னு கேட்டா புத்தியில் இருக்கிறது முக்திங்கிறாங்க. பாருங்க எவ்வளவு சிம்பிளா அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க. புத்தியில் இருக்கிறது முக்தி அப்படிங்கிறாங்க. அப்ப கூர்த்த மதி வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப நுணுக்கரிய நுண்ணுணர்வு தெரிஞ்சுக்க கூர்த்த மதி இருந்தாதான் முடியும். சரிங்களா? இதுதான் அடிப்படையா இருக்குது நம்மளுக்கு. இப்ப அந்த நோக்கத்துலதான் அவர் விசேஷமா தாய் தந்தையரை சுத்தி வாங்கிட்டாரு பழத்தை. அப்போ முருகன் அப்புறம் நான் இளைய பையன் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு விட்டுட்டீங்களா அப்படின்னு கோவிச்சுட்டு உட்கார்ந்ததுதான் பழனியில கோவிச்சுட்டு உட்கார்ந்தாரு
அப்ப துறவு அப்படிங்கிற நெறிய அத மாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்படி எல்லாமே ஞானத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில சொல்லணும்னு அடிப்படையில் தான். இப்ப இவ்வளவு நாள் இப்படியெல்லாம் ஆறாதார அனுபவம் இதெல்லாம் சொல்லி வந்தீங்க. கடைசியில நீங்க இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஒரு பொம்மைங்கிற ஒரு விக்கிரகமா இருக்கக்கூடிய, அது விசேஷ கிரகம், விக்கிரகம். அத வுட்டு போட்டு, நீங்க இப்படி சிலைய பத்தியும், அத பத்தியெல்லாம் சொல்றீங்களே, இது சித்தவேத கருத்தோட ஒத்து வருதா? அப்படின்னு சில பேரோட மனசுல இருக்கலாம். அதனால அதுக்கும் தான் நான் சேர்த்து தான் இந்த விளக்கத்த குடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால சாமியும் விக்னேஸ்வரன் அப்படிங்கிறத கணனாம்பதி, கணபதி அப்படின்னு மரியாதையோட சொல்றாரு. அப்ப அம்பிகை சொல்லும்போது விசேஷ குண்டலினிய விஸ்வ ஜனனி குண்டலினி அப்படிங்கிறாரு. விஷ்ணுவ சொல்லும்போது விஷ்ணுமயம் ஜகத்துங்கிறாரு. அப்ப குண்டலினி சக்தியை சொல்லி வரும்போது லோக மாதாவான அம்பிகையாக்கும் மரியாதையை தான் சொல்றாரு. அப்போ அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்ற கம்பத்தை பார்க்கலான்னு சொல்ல, சிவலிங்கத்தை பார்க்கலாங்கிறாரு. அப்ப பார்வதி ஒரு சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தபடி இருக்கிறது ராமேஸ்வர பிரதிஷ்டை படம் அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா கோகர்ணம் அப்படிங்கிற இடத்துல மேல தாராபாத்திரம் கட்டி தொங்கோட்டு இருக்குது. அதுல சொட்டு சொட்டா சிவலிங்கத்து மேல தண்ணீர் விழுகிறது. அதை பார்த்திருப்பீங்க எல்லாரோட அனுபவத்தான். அப்ப அந்த தண்ணி சிவன் சுத்தமானவன், ஆடை ஆபரணங்கள் எதுவும் கிடையாது. பியூரா சுத்தமா இருக்கிறவர். அதனாலதான் நீர் மேல பட்டுட்டே இருக்கிறதுனால அங்க எதுவுமே இல்லைன்னு சாமியும் அதை சுட்டி காட்டுறாரு. இப்படி எல்லா விதங்கள்லயும் சாமியும் சில கருத்துக்களை ஒரு உதாரணமா தத்துவத்துல இருக்கிற கோலத்தை வச்சு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் இப்ப நாமளும் இப்போ சில தெய்வ உருவங்களை ஒரு ஆதாரமா வச்சு அதுலயும் குறிப்பான எல்லாமே இல்லை எல்லாம் சொல்லணும்னா முடியாது, அவ்வளவு கடல் அது. அதனால எல்லா தத்துவமும் ஞானத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில நாமளும் கொஞ்சம் வித்தியாசமாவும் விசேஷமாவும் கொஞ்சம் சிந்திக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்து நம்ம இங்க பேசுறோம். அதுல உடன்பாடு இருக்கிறவர்கள் ஒத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேணான்னா சாதாரணமா எடுத்துக்கலாம்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இப்ப அனைவருக்கும் அந்த ஆத்ம நமஸ்காரத்தோட இப்ப அந்த விநாயகர் பெருமை அல்லது விநாயகருங்கிற தத்துவத்துடைய ஒரு தெளிவுங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ விநாயகருக்கு யானை தலையை வைத்ததா ஒரு கதை இருக்குது பொதுவா. நம்ம நிறைய பேசலாம். ஆனாலும் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தரையும் தேவையான அளவுக்கு ஞானம்ங்கிற அளவுக்கு தொடணும் அப்படிங்கிற ரீதியிலேயே கூட நம்ம கொண்டு போகலாம், தவறு கிடையாது. ரொம்ப பக்தி உணர்ச்சி வேண்டியதில்லை. அந்த அளவுல நான் பக்தியும் வேணும், அதுக்காக ரொம்ப வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த விநாயகர் யானை தலை அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் இருக்கு. அது எப்படி வருதுன்னா, பார்வதி தேவி நீராடிட்டு இருக்கும்போது மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறாங்க. அந்த மஞ்சளை பிடியாக ஒரு பிடி விநாயகரை களிமண்ல பிடிச்சு வைக்கிறதும்பாங்க. மஞ்சள்ல கூட விநாயகரை பிடிச்சு வைக்கலாம்பாங்க. அப்புறம் அதுக்கு மேல ஒரு 2 அருகம்புல்ல குத்தி வச்சுட்டா விநாயகர் அப்படியே எழுந்தருளாரு. விநாயகர் எழுந்தருளதுக்கு லேட்டே ஆகாது. நிறைய ஆகம விதிகள், பூஜை புனஸ்காரம்னு எக்கச்சக்கமா தேவையில்ல. ஈஸியா எங்க கூப்பிட்டாலும் உடனே ஓடி வரக்கூடிய கடவுள் விநாயகர். அப்படிங்கிறது இது இருக்கு. அந்த ரீதியில மஞ்சள் பிடிச்சு வச்சாங்க பார்வதினா, தன்னுடைய சக்தி ஆற்றலை திரட்டி வைத்தார்கள். அப்படிங்கிறது தான் அது மறைமுகமா மஞ்சள்ங்கிறது தூய்மை, மங்களகரமானது, உயர்ந்தது அப்படிங்கிற அடிப்படையில தான் அது சொல்லப்படுது. அந்த அடிப்படையில அந்த மஞ்சள்ல பிடிச்சு வச்சதுனால, பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாரி இருக்கீங்க. பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது. இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் அந்த நோக்கத்துல தான். அப்போ நம்ம அந்த பிடித்து வைத்த பிள்ளையார்ன்னு களிமண்ல கூட பிள்ளையார் செஞ்சு பண்றாங்க, வழிபாடு பண்றாங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரிலாம் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நம்ம எல்லாமே சாதாரணமா தான் சொல்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்றோம். அப்போ இப்ப இந்த விநாயகரை பிடிச்சு வச்ச உடனே அதுக்கு ஒரு உயிர்த்தன்மை, அந்த சக்தியுடைய தன்மை இல்லையா? அதனால சக்தி தான் நமக்கு உயிர்த்தன்மை. அந்த சக்திக்கு உயிர்த்தன்மை இருக்குது. அப்போ பார்வதி தேவி ஆகிய சக்தியை பார்ப்பதற்கு விநாயகர் வருகிறார். அப்பொழுது யார் வந்தாலும் உள்ள விட வேண்டாம் அப்படின்னு இந்த மகனுக்கு உத்தரவு போட்டிருக்கு இந்த அம்மா. அப்ப அந்த உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு சிவபெருமானே கேட்டும் கூட உள்ள யாரும் அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு மறுக்கிறாரு. அப்ப நான் என்னோட மனைவியை என்ன அந்த அம்மாவை நான் போய் பார்க்கறதுக்காக போறேன். நீ எப்படி தடுக்க முடியும்? நீ யாரு? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சக்தியினுடைய ஒரு அம்சமா விநாயகர் இருக்கிறார். அப்போ மனித தலையா தான் இருக்குது. இப்ப இந்த நிலையில கேட்கும்போது தடையை பண்ண உடனே அவர் அந்த சிரசை எப்படி பிரம்மாவுடைய அகங்காரத்தினுடைய சிரத்தை எடுத்தாரோ, சூரிய தேவனுடைய பல்லை உடைத்தவரா, இது மாதிரி அட்ட வீரட்ட தலங்கள்னு சிவபெருமானுக்கு உண்டு. அவர் வீரமானவர் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு.
அது கூட எல்லாமே வந்து மரக்கரணையினால எல்லா நன்மையும் புரியிற மாரி தான் அது வரும். அதான் அட்டவீரட்ட தலங்கள் அப்படிம்பாங்க. அட்டவீரட்ட திருமூர்த்தங்கள்ம்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும் அத. அப்ப அந்த அடிப்படையில அ அ இந்த மாரி அந்த இவருடைய சிரச வந்து எடுத்துருவாரு. அப்போ பார்வதி தேவி வந்து பார்ப்பாரு, இந்த மாரி சிரசு இல்லாத நிலையில இருக்கும். அது பார்த்துட்டு வருத்தப்பட்டு, "ஐயா என்னய்யா இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சிவபெருமான் சொல்லுவாரு, "இப்போ உனக்கு வருத்தத்துக்கு என்ன காரணம்?" அப்படிம்பாரு. "இந்த மாரி அவரு அப்படி தடை பண்ணார்ல, அதனால தான் நானு அப்படி பண்ண வேண்டியதா போச்சு." அப்படின்னு சொன்னோனே, "சரி இப்போ என்ன செய்யலாம்? ஏதாவது நீங்க தான் மறுபடியும் அவர் உயிர் பிடிச்சு குடுக்கணும். அந்த பையன் நமக்கு மூத்த மகனாகுறான்." அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லும்போது, சரி எப்படியாவது உங்களுக்கு ஞானத்துல திரிகால ஞானம் உங்களுக்கு தெரியுமே, எல்லா ஞானமும் தெரியுமே. அதனால நீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு பார்வதி தேவி சொல்லும்போது, சரி எந்த மிருகம் வடக்கில் தலை வைத்துக் கொண்டு படுத்து உறங்குகிறதோ, அந்த மிருகத்தினுடைய தலையை வெட்டி கொழுந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வச்சாச்சுன்னா, ஒட்டிக்கும் தலை. உயிர் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. சரின்னா, அப்புறம் 4வது திசையில ஆள் போய் வடக்கு திசையாக எந்த விலங்குமே வடக்கு திசை தல வச்சு படுக்கல. கடைசியில யானை தான் படுத்திருக்குது. உடனே அந்த தலைய வெட்டி கொண்டு வந்து வச்சதா சொல்லுவாங்க. இப்படி ஒரு கருத்து. அது வந்து கதைய கதையா தான் பார்க்கணும். கதையில வந்து ரொம்ப ரியாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஃபார்மாலிட்டிக்கு தான் எதிர்பார்க்கலாம். கதையும் காரணமும் தான் புரிஞ்சுக்கணும். காரணத்தில தோரணம் அப்படிம்பாங்க. கதையான் காரணம், காரணத்தில தோரணம்பாங்க. அதனால அதுல தான் நம்ம ஒரு உண்மைய புரிஞ்சுக்கணும் ஒழிஞ்சு, உதாரணத்துல உண்மைய தேட முடியாது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். அ உதாரணத்திற்காக மட்டும் தான். அப்படிதான் எடுத்துக்கணும். ரொம்ப ரியாலிட்டியா இல்லன்னா விளக்கம் வராது. அதுக்காக சொல்றேன். சாரத்த கிரகிச்சுக்கணும். சக்க நம்மளுக்கு வேண்டாம். அந்த அடிப்படையில தான் சொல்றேன். அப்புறம் அந்த வடக்க தல வச்சு அந்த விலங்க கொண்டு வந்து வச்ச உடனே, அது யானையினுடைய தலை. அப்ப இது என்னன்னா, மனித தலையில ஞானம்ங்கிறது குறைவாக இருக்கிறது. அப்போ தலை பெருசு அப்படிங்கும்போது, அவருடைய ஞானம் விரிவடைந்து விட்டது. அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது சிறு அளவு இருந்த ஞானம், சிவபெருமானுடைய பார்த்தத காரணத்தினால ஞானம் விரிவடைந்து விட்டது. அதாவது அறியாமை அதிகமா இருக்கக்கூடிய தலை போயி, அறிவுடன் கூடிய தலை வந்துருச்சு. இப்போ உதாரணத்திற்கு, மனிதனோட தலையில இருக்கிற மூளையோட வெயிட்டு ஒரு 700 கிராம்லேருந்து 1 1/2 கிலோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யானையோட தலையில இருக்கிற மூளையோட வெயிட் வந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன? அதே மாரி ஒண்ணொண்ணும் யானைய பொறுத்தவரையில பெரிய விஷயம் தான். அதே மாரி யானை தன்னுடைய துதிக்கையால் சுவாசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துதிக்கையால மேல் உதடு அதோட சேர்த்து மூக்கு சேர்ந்து வர்றது தான் அந்த துதிக்கை. அதுல 40 1000 நெனைக்கிறேன். 40,000 சதை தொகுப்பு தான் அதுல இருக்கு. எலும்பே கிடையாது. பூரா 40,000 சதையோட வித்தியாசமான சேர்க்கையாலானது தான் அது மசில். 40,000 மசில் அ டிஃபரண்ட் டைப்ஸ்ல அது சேர்ந்தது தான் அது. அப்படிப்பட்டது தான் அவ்வளவு சக்தியாக இருக்கிறது. அத வச்சு 4, 5 வகையான வேலைகள அந்த யானை செய்யும். அத மாரி வந்து கிட்டத்தட்ட 10 லிட்டர், 12 லிட்டர் அளவுக்கு காற்றை அது வழியா தான் அது குடிக்கிறது. அப்ப நெனச்சு பாருங்க. ஒரு டைம் சுவாசிக்கிறதுக்கே 10 லிட்டர், 12 லிட்டர் காத்து அது குடிக்குது. நானும் அன்னைக்கு கூட அதான் சொன்னேன். சாதாரணமா இந்த மூக்குல நம்ம சாதாரணமா சுவாசிக்கிற மாரி இருக்கு. லிட்டர் கணக்குல அளவு பார்த்தா நெறையா இருக்கும். அவ்வளவு தூரம் குடிக்குது. பார்த்தா ஒண்ணும் சுவாசமே போகாத மாரி இருக்குது. அவ்வளவு தூரம் அப்ப நம்மளோட இதயம் எவ்வளவு? 700 கிராம் இருக்குமோ, 3/4 கிலோ இருக்குமோ தெரியல. ஆனா யானைக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ, 18 கிலோ அளவுக்கு அதோட இதயம். அப்ப அது எவ்வளவு ரத்தத்த புல்லிங் பண்ணும்? அதோட உடம்போட டன் கணக்கான வெயிட், நம்ம வெயிட் எவ்வளவு? பாருங்க. மடங்கு கடுமையான மடங்கு. அப்ப அதனால அதனுடைய வீரியமும், ஞானமும் அதிகம் யானைக்கு. அப்படின்னு சொல்றதுனால, அந்த வடக்கிலே யானை தலை வைத்துக் கொண்டது மேக்னடிக் ஃபீல்ட் அப்படின்னா, வடக்கு என்பது வணங்கத்தக்க இடம் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து. அதனால அதனால வடக்கில் தலை வைத்துக் கொண்டிருந்த பிரேயர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஞானம் இருக்கிறது. தெய்வத்தை வணங்குவோருக்கு ஞானம் இருக்கிறது அப்படின்னா, வடக்கு திசைங்கிறது உயர்ந்த திசை, மேலான திசை. அப்ப மேப்லயே சாமி நம்மளுக்கு காமிக்கும்போது, வடக்கு பகுதி மேலான இடம் அப்படின்னு. அப்ப சாதாரணமா நம்ம வீட்ல படுத்து தூங்கும்போது, வடக்கு திசையில தலை வச்சு படுக்கலாமான்னு கேட்டா, படுக்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா, தெற்கு வடக்குல மேக்னடிக் ஃபீல்டு இருக்குது. அதனால அந்த வடக்குல இருக்கிற மேக்னடிக் ஃபீல்டு தலையில இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றலுக்கு
பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால தெற்க தலை வச்சு படுக்கலாம். பிரயாணம் போன இடத்துல மேற்கு தலை வச்சு படுக்கலாம். தன்னு வீட்ல தெற்க தலை வச்சு படுக்கலாம். வேற உறவினர் வீட்டுக்கு போனா கிழக்கில் தலை வச்சு படுக்கலாம். இந்த மாரி கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இருக்குது. சாஸ்திரத்துல சில விஷயங்கள சொல்லி வச்சிருக்காங்க. சாஸ்திரம் பொய்யின்னா கிரகணத்த பாரு அப்படிம்பாங்க. அப்போ வானியல் சாஸ்திரத்த சொல்றாங்க. அப்படிக்காக சொல்றாங்க. அப்ப கிரகணம் கரெக்ட்டா நடக்குது இல்லையா? அப்ப கரெக்ட் தான் அப்படிம்பாங்க. அப்புறம் சாமி பொய்யின்னா சாணத்த பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா சாணத்துல இந்த அருகம்புல்ல குத்தி வச்சாச்சுன்னா, அதுல வண்டு பிடிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் எப்படியோ இது. அப்புறம் இன்னொன்னு மருந்து பொய்யின்னா பானத்த பாரும்பாங்க. அதனால வேட்டு வெடிக்குது இல்லையா? அப்ப மருந்து எப்படி பொய்யாகும்? வெடிக்கத்தானே செய்யுது வெடி. அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்படி ஏதோ அவங்களும் ஞானத்த எப்படியாவது மறைய விடாம பாதுகாக்கணும்னு எத்தனையோ பழமொழிகளோ, வழிமுறைகளிலோ சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி விநாயகருக்கு அறிவு அப்படிங்கிறது விரிவடைந்ததை காமிப்பு முகமாகவும், சுசும்னா நாடி வழியாக அந்த இடக்கை வலக்கை 2யும் மாற்றி துதிக்கையால் உண்போருக்கு சோரவும் வேண்டாம், பிறக்கவும் வேண்டாம் பிறப்பு அப்படிங்கிற ரீதியிலும், அந்த சுழுமுனா நாடி அடையாளமா ஒரு ஜீவனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், யானை 2 காதுகளையும் அசைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நாத தத்துவமாகவும், அது குளிர்ச்சி பண்ண வேண்டும் சிரசு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகவும், அந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அடையாளமும் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு யானை தலைய வைக்கப்பட்டது. அப்ப அந்த அறிவுங்கிறத. அப்புறம் இன்னொரு வகையில போனா அஃறிணையாக, உயர்திணையாக, எல்லாமாக காட்டப்படுகிறது விநாயகரோட உருவம். அதாவது மொத்த பிரபஞ்சமும் என்னவோ, அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சாராம்சமா அண்டபிண்ட லட்சணம் அப்படிம்பாங்க. அங்க இருக்கிறது இங்க இருக்கிற மாரி, எல்லாத்துக்கும் ஆதாரமாக மனித தலையமாவும், விலங்கோட தலையாவும், எல்லா விதமான உயர்திணை, அஃறிணைன்னு கலந்த கலவையாக ஒரு உருவம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி வைக்கப்பட்டது. அப்ப அதனால அந்த சுவாசம் இவ்வளவு அதிகமாக அதே மாரி 8 லிட்டர், 10 லிட்டர் தண்ணிய ஒரு நேரத்துல அது அந்த துதிக்கையில வாங்கி, அது குளிக்க, குடிக்க எல்லாத்துக்குமே அத பண்ண முடியும். அதனால அதோட கிலோவோட வெயிட்டும் அதிகம். வாழ்நாள் 60 வருஷத்துலருந்து 70 வருஷம் வரைக்கும் வாழ்நாள் யானைக்கு இருக்குது. இந்த மாரிலாம் சில காரண காரியங்கள அடிப்படையா வச்சு, யானைக்கு என்னன்னா, சில ஒழுக்கங்கள் இருக்கு. குடும்ப ஒழுக்கங்கள் இருக்கு. 30 யானை, 10 யானையிலிருந்து 30 யானை சேர்ந்து வாழும், கூடி வாழுகிற சமுதாய முறை தெரிஞ்சிருக்கு. பெண் யானை, வயதான பெண் யானை தான் தலைமை தாங்கும். இப்படி எல்லாம் கூட இருக்குது. அப்புறம் 2வது யானையோட ஞாபக சக்தி அதிகம். அப்போ அந்த யானையோட ஞாபக சக்தின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் கூட கரெக்ட்டா அதுக்கு ஞாபகம் இருக்கும். அவ்வளவு துல்லியமா. அதே மாரி அந்த இறப்பு ஆயிப்போச்சுன்னா, அந்த யானை எந்த இடத்துல இறந்ததோ, அந்த உறவினர் யானை இறந்த இடத்துல அதுக்கு சல்யூட் வச்சு, அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகும். அது ஒரு தன்மை நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு மறக்காம இருக்கிற அந்த சக்தி அதுகிட்ட இருக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மெல்லிய சவுண்ட் ஆ ஆ ரே ரேஸ்ல வர இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அலைவரிசை குறைஞ்ச சத்தம். 10 மைலுக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியத கூட அது கரெக்ட்டா அப்சர்வ் பண்ண முடியும். அங்க இருக்கிற யானைகிட்ட இது இந்த ஃப்ரீக்வென்சிலயே பேசக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. நம்ம எப்படி செல்போன் வச்சு பேசுறோமோ, அந்த மாரி அதுக்கு அந்த நுட்பம் இருக்குது. அப்புறம் அதோட கண்ணு பார்த்தீங்கன்னா, அவளோட உருவம் எவ்வளவு, நம்ம கண்ணு எவ்வளவு பெருசு இருக்குது, நம்ம உருவம் எவ்வளவு சிறுசா இருக்குது. அப்ப யானையோட கண்ணு பார்த்தீங்கன்னா, சிறுசா இருக்குது. அப்ப அதுன்னா ஞானத்த பறைசாற்றக்கூடியது அந்த கண்ணு. தவத்தினுடைய தன்மையை காட்டக்கூடியது. அப்ப ஆற்றல அதிகமா செலவு பண்ணக்கூடாது. அப்ப அது ஞான பார்வையை குறிக்கக்கூடியது. அப்போ அதனால தான் அந்த கண்ணு சிறுசா இருக்கிறதுனால அருள் பார்வையை குறிக்கக்கூடியது. அப்படிங்கிற இடத்துலயும் அத நமக்கு சொல்றாங்க. அதனால தான் அவருக்கு இவ்வளவு பொருத்தமை இருக்கக்கூடிய ஒரு தலையாக அது சொல்லப்படுது. அப்புறம் கருத்துல பார்க்கும்போது கொம்பு இருக்குது. அந்த 2 கொம்பு. அத சூரியகலை, சந்திரகலை அப்படின்னு அடையாளமா காட்டுறதுக்காகவும் அது ஆச்சு. அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்ப நமக்கு சாதாரணமா சொல்லுவாங்க, "தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு." நான் கூட சில்வர் யார்டு இந்த மாரிலாம் சில விஷயங்கள சொல்லியிருந்தேன். அது கட் ஆகி போச்சுன்னா முடியும். அப்போ ஒரு ஆள எழுப்பும்போது கூட சாமி கூட கால் பெருவிரல டச் பண்ணி தான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பணும். சுண்டி விடுற மாரி தான் சாமி சுண்டி விடுவாராம். பக்கத்துல கணபதி சாமி எழுப்பும்போது. அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அதுலயும் கூட நமக்கு அந்த ஜீவனோட தன்மையில அந்த சுழி மாறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அங்க கூட உயிரோட கனெக்ஷனு எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அப்போ இந்த அறியாமை நீங்கி சாதாரண மனித தலைங்கிற அறியாமை நீங்கி இந்த ஞானத்தலை பெரியது ஞானம் பெருசு விரிவான ஞானம் அறிவு விரிந்து விட்டதுங்கிற
ஒரு அடையாளமா காட்டுறதுக்கு இதை விட சிறந்ததா ஒரு உதாரணம் இருக்க முடியாது. அப்படிங்கிறனாலதான் தகுந்த தலையாக விநாயகர். 2வது ஓம்காரத்தை காட்டணும். அதாவது ஓம்கார சொரூபமா விநாயகர் இருக்காரு. அகர உகர மகரம்ங்கிற ஓம்காரம் இருக்கு இல்லையா? அந்த பிரணவ சொரூபமாக இவரை காட்டணும். அப்ப அதை காட்டணுங்கிறதுக்காகவும் அந்த துதிக்கையை வந்து வளைந்த துதிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பிரணவ சொரூபமா காட்டப்பட்டிருக்குது. அதனால பிரணவத்துல பாத்தீங்கன்னா கால் கீழே அப்படி லேசா சாய்ச்ச மாதிரி இருப்பாரு. அப்போ அந்த கீழே வந்து ஒரு சிறு வளைவு, மேல போனோம்னா பெரிய வளைவு. அப்ப அதுல தும்பிக்கைய வளைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் அதுல ஒரு தட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு குளக்கட்டை இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி போட்டுருக்கும். இதே வந்து லட்சுமி இதுல பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியதுல கஜலட்சுமின்னு ஒண்ணு உண்டு. அந்த கஜலட்சுமியில 2 பக்கமும் ஒரு செம்பு பாத்திரத்துல இருந்து தண்ணீரை வந்து வருஷிக்கிற மாதிரி 2 பக்கம் 2 யானை நிக்கும். அதனால அதுவும் உயர்ந்த ஒரு அர்த்தமாகும். அப்புறம் வாஸ்து சாஸ்திரத்துக்குன்னு சொல்லிட்டு வீடுகள்ல வந்து கஜலட்சுமியை வீட்டு வாசல் நிலைவுக்கு மேல வச்சிருப்பாங்க. அது 2 பக்கமும் யானை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, படுத்திருக்கிற மாதிரி, நின்றுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அப்ப அதெல்லாம் கூட சரி அப்படிங்கிற யானை வந்து அறிவனுடைய தன்மையாகவும், குருவினுடைய தன்மையாகவும் நேத்து சொன்ன மாதிரி ஐராவதம்ங்கிற யானை அது மேகத்தை காட்டக்கூடியது, மேகம் வருஷிக்கும், குளிர்ச்சி தரக்கூடியது, ஆனந்தம் தரக்கூடியது. அதனால மேக அடையாளமா கூட ஐராவதம்ங்கிற யானையை சொன்னாங்க. அதுவும் வந்து பார்க்கடலை கடையும் போது வந்தது அப்படின்னு சொன்னா. அப்ப யானையினால உயர்ந்த பொருள் அப்படின்னு. சுந்தரர் வந்து வெள்ளை யானை மேல அவருடைய சுந்தரருடைய நண்பர் வந்து அவர் பேரு நல்ல பேரு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அவர் ஒரு சேரமான் பெருமாள் நயினார். அவர் சுந்தரரோட நண்பரா இருந்தாரு. ஏன்னா சுந்தரரை வந்து சிவபெருமானோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில பார்க்கும்போது தெரிஞ்ச அந்த உருவத்தை வா சுந்தரா அப்படின்னு சுந்தரா அழகா இருக்குன்னு சிவபெருமானே சொன்னதுனால ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மனித உருவத்துல வந்து சுந்தரர் இங்க வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து அங்க எங்க சிவலோகத்துக்கு கைலாயத்துக்கு போறாரு. அப்படி போகக்கூடிய தினத்துல அப்ப நம்மளும் போகணுமே அப்படிங்கும்போது ஔவையாரும் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க விநாயகருக்கு. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவசரமா பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நான் கைலாயத்துக்கு அவர் போறாரு. அப்ப நாம எப்படி போறது? லேட் ஆயிடக்கூடாது. நம்மளும் சீக்கிரமா போகணுமே. இன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலாம். அப்ப ஏன்னா ஔவையார் வேகமா பூஜை பண்ணும்போது, "அவ்வை என்னம்மா சீக்கிரமா இன்னைக்கு பூஜை பண்றீங்க? வேக வேகமா பண்ற மாதிரி தெரியுது." "ஆமா நான் அங்க போக வேண்டியிருக்குதுல்ல" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். மெதுவாவே பூஜை பண்ணு" அப்படின்னு சொல்லி விநாயகர் சொல்றதா வரும். அப்புறம் அந்த அம்மா வந்து அவங்க எல்லாம் அங்க போய் சேரக்கு முன்னாடியே முன்கூட்டியே போயிட்டு ஔவையார் கைலாசத்துல விநாயகர் சேர்த்துருவாரு அப்படின்னு. அப்ப விநாயகர் அகவல் அப்படின்னு சின்ன வயசுலயே பிரம்மச்சரியம் வேணும்ட்டு தன்னுடைய உடல்ல கூட மாற்றி கொண்டார்கள் ஔவையார்கள் வரம் கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நரைமுடியெல்லாம் வந்து இளமையிலேயே முதுமை கோலம் கேட்டு பெற்றுக்கொண்டதாக வரம் பெற்றுக்கொண்டதாக வரும். அங்க போயிட்டு பார்வதி முன்னாடியே சிவபெருமான பார்த்து கால் நீட்டி உட்கார்ந்ததாகவும், அப்போ இவ்வளவு பெரியவரை பார்த்து நீங்க கால் நீட்டி எங்க வீட்டுக்காரரை பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களான்னு பார்வதி தேவி கேட்கணும். சரிம்மா நான் வேற பக்கம் கால் நீட்டிக்கிறேன்னு அந்த பக்கம் பார்வதி பார்க்கும்போதே காலை மாத்தி வேற திசையில வைக்கும்போது சிவபெருமான் எழுந்து போய் அதுக்கு நேரா உட்காருவார். அப்ப என்ன இப்படி உட்கார்றீங்க அப்படிங்கறது கூட அந்த கதையை கூட சொல்லுவாங்க. அப்போ இறைவன் எந்த திசையில இல்ல. அவன் எல்லா திசையையும் பார்த்துட்டு இருக்கான். எல்லா திசையிலும் இருக்கான். அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இன்னும் வேற அந்த இதுல கூட குருநானக் கதையில அந்த மாதிரி இதுல கூட சொல்லுவாங்க. எல்லா திசையிலயும் தான் இருக்கிறாங்க இறைவன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதனால பல இதுல சொல்லலாம். அப்ப இதெல்லாம் கூட எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருள் தன்மை அப்படிங்க. அப்ப சேரமான் பெருமாள் நாயனார் வந்து இதே வெள்ளை யானை மேல அவரு மேல அதே மாதிரி கைலாசத்துக்கு போனாரு. அப்படிங்கிறதுக்கு வெள்ளை குதிரை மேல போனதாகவும் சொல்லுவாங்க. அப்படி அது ஒரு கணக்கு இருக்கு. அது வெள்ளை குதிரை என்னது? வாசிங்கிற குதிரை. அப்போ வாசிங்கிற குதிரையில இவர் போறாரு. அவர் சுந்தரர் வந்து அவதார புருஷர். ஆனா இவரு யோகம் பண்றாரு. ஏன்னா அவரோட நண்பரா இருந்ததுனால எல்லா ஞான நுட்பமும் இவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால வாசி குதிரையாகிய வெள்ளை குதிரையில அங்க போய் சேர்றாரு அப்படிங்கிறதும் கருத்து இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்தா சாதாரணமா கதை மாதிரி இருக்குது. ஆனா உள்ள நுழைஞ்சு பார்த்தா அவ்வளவு ஞானம் தான். இத்தனை ஞானம் இருக்குது. அப்புறம் அந்த விநாயகருக்கு அந்த 2 கொம்பு அதோட பல்லோட அந்த தன்மை தான் வெளியில வந்து கொம்பா வருது. அதுவும் கால்சியம் இந்த சில விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் டென்னின் டென்டிஸ்ட் மாதிரி டென்டின் அப்படின்னு மாதிரிலாம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கொம்பு உற்பத்தி ஆகி வருது அப்படிம்பாங்க. அதை இடக்கை வலக்கைங்கிற சூரியகலை சந்திரகலை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த கொம்பை வந்து நமக்கு அடையாளமா காட்டுறாங்க. ஒரு கால் ஒளி அப்படிங்கிறதுக்காக ஒரு கொம்பை ஒடித்து ஞானத்துக்காக ஒரு கம்பை ஞானம் வேணும் அப்படின்னா அறிவுக்கு மதிப்பு கொடுத்து வியாசர் வந்து சொல்றாரு.
நானு எழுதுற வேகத்துக்கு நீங்க சொல்லுவீங்களான்னு விநாயகர் எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்ட விநாயகரு வியாசர பார்த்து கேட்கிறாரு. சரி, நீங்க எழுதுற வேகத்துக்கு நான் சொல்றேன்னு வியாசர் சம்மதிக்கிறாரு. ஆனா இவரு வேகமா எழுதக்கூடியவர். கொம்பு ஒடிச்சு எழுதுறாரு. எழுதும்போது எழுத்தாணியா அறிவுக்கு மதிப்பு குடுத்து கொம்பையே எழுத்தாணியா பயன்படுத்துறாங்க. அப்ப என்னது எழுதுறதுங்கிறது என்னது? பேசும் எழுத்து, பேசா எழுத்துன்னு. அப்ப பேசும் எழுத்து என்னது? பேசா எழுத்து என்னது? அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பேசும் எழுத்து வாசி, பேசா எழுத்து மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதனால அந்த கொம்பு ஒடிச்சுட்டாரு அப்படின்னா, சந்திரனாகிய மனத ஒரு காலை ஒழித்து விட்டார்ன்னு அர்த்தம். அப்ப சூரியன் மாத்திரம் இருக்கும். சூரியன் மாத்திரம், பிராணன் மாத்திரம் பிரகாசிக்கும். அதுதான் சொல்றாரு. சந்திரன்ங்கிற மனத கட்டுப்படுத்தணும்னா, அடக்கணும்னு அது பிரகாசிக்குது. இதுக்காக தான் அந்த ஒரு கொம்ப ஒடிச்சு, அந்த அறிவுக்கு மதிப்பு குடுத்து எழுதினாரு. அப்ப வியாசர் சொல்ல, விநாயகர் இவ்வளவு வேகமா எழுதுறதுக்குள்ள அவருக்கு 2 பொருள் வர்ற மாரி வியாசர் ஒரு கருத்து சொல்றாராம். அப்ப இதுவா, அதுவான்னு அவர் சிந்திக்கிற அந்த கேப்ல 5000 சுலோகங்கள வியாசர் மனப்பாடம் பண்ணி ரெடியா வச்சுக்கிறாராம். இப்படி எல்லாம் கூட அந்த கதையில ஞானத்தையும், அறிவையும் தான் நுட்பமா வச்சு நமக்கு கதையா சொல்றாங்க. இப்படிதான் நம்ம விநாயகருடைய இத பார்க்கிறோம். அப்படியே இப்ப பெரிய தொந்தியா காட்டியிருப்பாங்க விநாயகருக்கு. தொப்பை, தொந்தி கணபதி அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, அண்ட சராசரையும் தன்னுடைய வயிற்றிலேயே வச்சிருக்கிறாரு, அடக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்து சொல்லுவாங்க. என்ன நவக்கிரகங்களும் அவருக்குள்ள அடக்கம் அப்படிம்பாங்க. இது எல்லா ரீதியிலும் பார்க்கும்போது ஞானத்துக்காக தான். அப்புறம் வயித்துல ஒரு பாம்பு சுத்தி, இடுப்பு சுத்தி ஒட்டையான மாரி இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் தலையில ஒரு பாம்பு சுத்தி இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. கையில சுத்தி இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் குண்டலினி ஆற்றல் வெவ்வேறு இடங்கள்ல, வெவ்வேறு வகைகள்ல செயல்படுகிறது அப்படிங்கிறத ஒரு புறத்துல நமக்கு அடையாள சிம்பாலிக்கா விநாயகர வச்சு நமக்கு காட்டியிருக்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். சில மகான்கள விநாயகரோட அவதாரம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கணேஷ்புரி வஜ்ரேஸ்வரிங்கிற இடத்துல தான் சுவாமி நித்யானந்தா போய் செட்டில் ஆனாங்க. அங்க லட்சுமி குண்டம் அப்படிங்கிற சில வெந்நீர் ஊற்று இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அதுல குளிச்சா உடம்புக்கு சில உண்டாகும். சில ஃப்ரெஷ்னஸ் உண்டாயி சில பிரச்சனைகளும் சொல்யூஷன் கிடைக்கும். லட்சுமி குண்டம், இன்னொரு அதே மாரி அது இன்னொரு குண்டம் ஏதோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இருக்குது. அங்க ஏகப்பட்ட வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்குது. அது வேற. அப்ப இயற்கையா குளிக்கிற மாரியும் சில அமைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட அந்த கணேஷ்புரி வஜ்ரேஸ்வரில இருக்கு. அங்க ஒவ்வொரு வீட்லயும் கணபதி தான் மகாராஷ்டிரா வழிபாடு. அப்புறம் அது பூரா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் நம்ம நித்யானந்த சாமி போட்டோவ மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, அவர் கணபதியோட அம்சம், அவதாரம் அப்டின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த மாரி ஒரு கருத்து இருக்குது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அப்போ அந்த போட்டோவ அங்க மாட்டி வச்சிருக்காங்க. அப்ப எப்படி கணபதி போட்டோ இருக்குதோ, அது மாரி இந்த போட்டோவும் மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இப்ப இன்னொரு வகையில பார்க்க போனா, அவதார புருஷர்கள் சில பேரு அப்படின்னு சொல்லும்போது, கணபதியோட அவதாரம் அப்படின்னு சொல்லி போட்டு, ரெட்டியப்பட்டி சுவாமிகள்னு இங்க விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்குது. இங்க கோயில்பட்டியிலிருந்து பக்கம் விளாத்திக்குளம். அருப்புக்கோட்டை ரூட்ல இருக்குது. விளாத்திக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு. அருப்புக்கோட்டை ரூட் விளாத்திக்குளம். அப்ப விளாத்திக்குளம் ரூட்ல நாகலாபுரம் புதூர், பூதலாபுரம், நாகலாபுரம் இந்த புதூர்ல பேர் இருக்குது. அங்க நாகலாபுரம் புதூர் பக்கத்துல ஒரு கோயில் மாரி கோயில்லாம் நல்ல விதமா கட்டியிருக்கிறாங்க. ரெட்டிப்பத்தி சாமிகள்னு ஒருத்தர் மதுரையிலலாம் வச்சிருக்கிறாரு. அவரு ஞானத்த பத்தி நெறைய விஷயங்கள் சொல்றாரு. பச்சை தண்ணீல தான் குளிக்கணும், பச்சை தண்ணி தான் குடிக்கணும். வள்ளலார் வெந்நீர் குடிங்க அப்படின்னு சொல்றதுக்கும், ரெட்டிப்பட்டி சாமிகள் பச்சை தண்ணி இயற்கையான தண்ணீர் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தாரு. அவரு விநாயகரோட அவதாரம் சொல்லியிருந்தாங்க. அவரு விநாயகர் ஊர்வலம் இதெல்லாம் கூட நடத்தியிருக்கிறாரு. இப்போ அந்த ரெட்டிப்பட்டி சுவாமிகள் நல்ல அவதார புருஷரா இருந்து நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. தவம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அந்த வைகை நதியில தான் அவர் குளிக்கிறது, வைக்கிறது எல்லாம் இருந்திருக்குது. இப்படி எல்லாம் கூட அவதார புருஷர்கள்னு சொல்றவங்களும் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு கதையும் துணை கதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ரத்னா ஃபேன் ஹவுஸ்ன்னு இருப்பாங்க. அந்த ஒரு குடும்பத்துல இந்த ரெட்டிப்பட்டி சுவாமிகள ஒரு முறை அவங்க குடும்பத்தினர் கொஞ்சம் ஒரு அருள் வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்ல அவர் இருந்ததாகவும், அது சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாவும், அந்த குடும்பம் இன்னைய வரைக்கும் ரொம்ப அந்த தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ரத்னா ஃபேன் ஹவுஸ்காங்க. அதுதான் அவங்களோட கேர் ஆஃப்ல தான் இது இருக்குது. வருஷா வருஷம் அந்த ஃபங்ஷனும் இதுவும் பண்ணி அவங்க இது பண்றாங்க. டி நகர்ல இருக்குது. ரத்னா ஃபேன் ஹவுஸ். அவங்க ஏசி அது எல்லாமே விக்கிறாங்க. அது ஃபேமஸு. அப்படி ஒரு கருத்து இருக்குது. இப்ப இதுக்கு தொடர்புடைய ஒரு கதை மாரி சொல்றாப்புன்னா, இந்த அங்க நவாப்புங்கிறது இங்க எப்படி கொண்டாடுறாங்களோ, அந்த மாரி சில இதுல ஹைதராபாத் நவாப், ஹைதராபாத் நிஜாம் அப்படிம்பாங்க. அந்த ஹைதராபாத் ஆற்காடு நவாப் சொல்ற மாரி ஹைதராபாத் நிஜாம் சொல்லுவாங்க.
அவங்க வீட்ல ஒரு மகான் வந்திருக்கிறாரு. அப்போ அவங்க ரொட்டி வந்து எடுத்து எடுத்து வைக்க வைக்க பரவாயில்லன்னு சாப்பிட்டே இருந்திருக்கிறாரு. அது மகான்கள்லாம் குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிவஞானிக்கு ஒரு பொழுது இருந்தால்னா, நம்ம சாதாரணமா நம்ம சாப்பாடு சாப்பிடுறது சத்தா தான் மாறுது. ஆனா சிவஞானி சாப்பிட்டா அமிர்தமா மாறும்பாங்க. அது அமிர்தம் சிவபெருமானுக்கு குடுத்தா அதனோட ஆசீர்வாதம் அதிகம் அப்படின்னு ஒரு கருத்து. அப்ப அந்த அடிப்படையில அவர் ரொட்டிய குடுத்த உடனே ரொட்டிய சாப்பிடுறாரு. அ 5 ரொட்டி, 6 ரொட்டி சாப்பிட்றாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவரு பார்த்துட்டே இருக்கிறாரு. இவ்வளவும் சாப்பிட்டா இவங்களுக்கு எவ்வளவு பூரா நன்மையெல்லாம் முடியும். ரொம்ப ஒரே பக்கமா ஒரு நன்மை குவிஞ்சா நல்லது இல்லையே! அப்படின்னு பக்கத்துல இருக்கிற உஷார் வந்து அவர் கைய பிடிக்கும்போது சாமி 7 ரொட்டி சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதனால ஹைதராபாத் நிஜாமோட 7 தலைமுறை வரைக்கும் சிறப்பா இருந்தது அப்படிம்பாங்க. அதாவது அவங்க தங்கம், வைரம், வைடூரியம்லாம் பொட்டி பொட்டியா நெறைய அப்படியே வச்சிருப்பாங்க. எடுக்கலாம் மாட்டாங்க. தூசி ஒட்டட படிஞ்சு கிடக்கும். அதுதான் யாரும் திருட்டு போகலங்கிறதுக்கு அவங்களுக்கு அடையாளமே. அப்படி வரும்போது அந்த பார்வையில பார்த்துருவாரு. ஒரு காயின்ஸ் மேல போயிட்டு கீழ வர்றதுக்கு முன்னாடி அந்த காயின்ஸ் அவர் கேட்ச் பண்ணிருவாராம். அவ்வளவு தூரம் அதுல அவர் விழிப்புணர்வு அடைஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது பூரா அவ்வளவு கொட்டி குமிஞ்சு செல்வத்தோட இருந்தாங்க. 7 தலைமுறை வரைக்கும் நல்லா இருந்தது. அந்த மகான் சாப்பிட்டதோட அந்த ஒரு தாத்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னும் நெறைய கதை சொல்ற மாரி தெரியுது. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல கோர்க்க விரும்புறேன். என்னன்னா, யோகியின் சுயசரிதை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. நான் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் ஆச்சரியமும் பட்டேன். அற்புதமா சந்தோஷமாவும் இருந்தது. அதுல இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்குது. நீங்களும் பார்த்தா படிச்சு பாருங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது, இதுவும் சங்கல்பமா, அது தெய்வீக திருவிளையாடலான்னு தெரியாது. அது இந்த பிரச்சனைய நான் உங்ககிட்டயே விட்டுர்றேன். ஒரு பக்திக்காகவும், உணர்வுக்காகவும், ஒரு தன்மைக்காகவும், ஞானத்துக்காகவும் சேர்த்து தான் இத சொல்றேன். அப்போ அந்த குறிப்பிட்ட வீட்ல இருக்கும்போது, இன்னைக்கு அந்த யுக்தேஸ்வரகிரி, லாகிரி மகாசயர்ன்னு நெனைக்கிறேன். அவங்கலாம் இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது, அந்த சாமிய வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு அவங்க பெரியவரு வர சொல்லியிருந்ததுனால, இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அப்ப இவரு லாகிரி மகாசயர் சொல்றாரு, "நானு விநாயகர வர சொல்லியிருக்கேன். சாப்பிடுறதுக்கு. கணபதிய வர சொல்லியிருக்கிறேன். அவரும் வருவாரு" அப்படின்னு சொன்னா, "அப்படியா சாமி? கணபதி எல்லாம் நீங்க வர சொல்ல முடியுமா?" "ஆமா வர சொல்லியிருக்கிறேன். வருவாரு" அப்படின்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் லேட்டு. அப்புறம் கணபதி வரும்போது தொப்பையுமா நனஞ்சுட்டு வர்றாரு. மேலுங்கல்லாம் நனைஞ்சு போய் கஷ்டப்பட்டு வர மாரி, சிரமப்பட்டு கொஞ்சம் லேட்டாயி வர மாரி இருக்கு. அப்போ லாகிரி மகாசயர் "கணபதி என்ன சாமி லேட்டா வர்றீங்க சாமி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன காரணம் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அங்க கடல்ல ஒரு கப்பல் மூழ்கி போச்சு. அதனால நிமித்தி தூக்கி நிமித்துறதுக்குள்ள தொப்பையா நனைஞ்சுட்டேன். அத நிறுத்தி வச்சுட்டு தான் அப்புறம் நான் இங்க வர்றேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டா போச்சு." அப்படின்னு கணபதி இருக்கிற மாரியும், அவரு வந்து உட்கார்ந்து சாப்பிடுற முறைகளா, இதெல்லாம் என்னங்க இப்படியெல்லாம் ரொம்ப மூட நம்பிக்கையா சொல்றீங்க? சித்த வேத கருத்து சொல்றீங்களா? நீங்க வேற எதுவும் சொல்றீங்களான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதுல இருக்கிறத நான் அப்படியே தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதுல சில விஷயங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அர்த்தத்துலன்னு தெரியாது. அவங்க ஏன்னா அவங்க சங்கல்பத்துல என்ன வேணாலும் செய்வாங்க. அதாவது இந்த மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா? நம்ம சாமியே ஒரு முறை அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஒரு அது அப்படியும் இருக்கலாங்கிற யூகம் தான் எனக்கு. அப்ப சாமி வந்து ஒரு மந்திரவாதி வந்து கேட்டிருக்கிறான் சாமிகிட்ட. "சாமி எனக்கு சித்து விளையாட்டு நெறைய தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியுமா?" "எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியாதப்பான்ருக்கார் சாமி." அப்புறம் அவன் வந்துட்டு, "சாமி எனக்கு அந்த சித்து விளையாட்டு தெரியும். இத பண்ணிருவேன், அத பண்ணிருவேன், அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு இருந்தான். சாமி பார்த்தாரு. சரி இவருக்கு ஏதாவது ஒரு மன திருப்தி பண்ணா தான் போவாராட்டுருக்குது இங்கருந்து அப்படின்னு அவர எப்படியாவது தாட்டி விடணும். ஏன்னா எந்த ஜீவனுக்கும் இடைஞ்சலும் பண்ணக்கூடாது, துன்பமும் காட்டக்கூடாது. அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சு அனுப்பணும். அவ்வளோதானே மேட்ரு. அப்படின்னு சொல்லி போட்டு அங்க ஒரு பெரிய தொட்டி, தண்ணி தொட்டி இருந்திருக்குது. ஐயா நமக்கு தெரிஞ்ச வித்தைய காட்டுறோம். இப்ப தண்ணி தொட்டிக்குள்ள மூழ்கிட்டு வெளிய வர்றோம். அப்ப நீங்க பார்த்துக்கோங்க அப்டின்னாராம். சரி சாமி நீங்க அப்படி என்ன செய்றீங்கன்னு நான் பார்க்குறேன் நானாம். அப்புறம் தண்ணி தொட்டிக்குள்ள சாமி நல்லா மூங்கிட்டு வெளிய எந்திரிச்சு வரும்போது, அழகான மோகினி உருவம் எடுத்து ஒரு பெண் உருவம் எடுத்து வந்தாராம் சாமி. அத பார்த்துட்டு மந்திரவாதி ஐய்யய்யோ! இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நமக்கு தெரியாதே! சாமி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரே! அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் சாமி என்னை மன்னிச்சிருங்க. நான் ஆங்காரத்துல ஏதோ தெரியும்னு சொல்லிட்டேன் அப்படின்னாராமா. அந்த மாரி அவங்க சங்கல்பமும் அவங்க இவ்வளவுதான் செய்ய முடியும்னு நம்ம கணக்கிடவே முடியாது. நான் அப்படித்தான் இந்த கதையும், இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அந்த மாரி விநாயகர்ங்கிறத பிரணவத்தினுடைய சொரூபமாக, 2வது ஞானத்துக்கான அடிப்படையாக, இப்படி காரண காரியங்களை முன்னிட்டு சுழுமுனை வழியாக அந்த பிராணன மேல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிற அடிப்படைக்காக, அந்த இடக்கை, வலக்கை 2யும் மாற்றி துதிக்கை ஆளும்போருக்கு சொரவம் வேண்டாம். அப்படிங்கிற கருத்துல
நம்மளுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் மூலாதாரத்து கணபதி அப்படின்னு சொல்லப்படும். அந்த சாமியும் மூலாதாரத்துல கணபதி இருக்கிறதா, வல்லபைனா மனைவின்னு அர்த்தம். அந்த வல்லப அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டது நம்மளுடைய நெத்தி அப்படிதான் ஆக்ஞா சக்கரம். அங்க கணநாம்பதி கணபதி இருக்கிறதாவும், அப்படிங்கிறது சக்தி இருக்கிறதாவும் அந்த சாமியும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில கணநாம்பதி கணபதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பூதங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்னு தன்மையாகவும் அந்த அதிபதி, அப்போ அஷ்ட கணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற ரீதியிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பூதம்னா இயற்கை. அப்ப இயற்கை தன்மையை கட்டுப்படுத்துவது அப்படின்னு. அப்போ நான் இதை ஔவையார் விநாயகராக பூரா ஞான நுட்பமா தான் சொல்லியிருக்காங்க. அது பாடின சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வண்ணமருங்கு பேழை வயிறும் பெரும்பாரக்கூடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் அப்படின்னு அருமையான பாடல் அப்படி வரும். இந்த விலங்கு சிந்தூரம் சொல்றதுலாம் பிராணனுடைய தன்மையை சக்தியோட தன்மையை குறிக்கிறது தான். வேள முகம் அப்படின்னு சொல்லுறாங்க. அது அப்போ விநாயகருடைய அந்த யானை முகம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வருது. அப்போ இத அழகா இப்படி இந்த பாடலா சொல்லி குண்டலி அதனில் கொடுவினை கலந்து அப்ப யானை அடக்கிறதுக்கு அங்குசத்தை பயன்படுத்துற மாதிரி இங்க கோடு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த கோடுங்கிற வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னு ஒரு கருத்து நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஆனா உண்மை அது ஒற்றி எழுத்தறியும் பெருமானு பட்டம் வருது. ஓர் எழுத்தறியும் பெருமானே அப்படிம்பாங்க. அப்போ இந்த கோடுகளால் ஆன லிபி அப்படிங்கிற எழுத்துக்களா ஆனது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஓம்கார துனி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த அர்த்தம் வருது. அப்போ அந்த ஓர் எழுத்து மந்திரம், ஓர் எழுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல தான் கோடாயுதத்தால் கொடுவினை கலந்தே அப்புறம் குண்ட காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அது விளக்கங்கள்லாம் அந்த கோடாயுதத்துல இன்னும் கூட நுட்பம் இருக்குது, விளக்கம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அப்போ ஒரு யானைக்கு அங்குசத்தால அடக்கிற மாதிரி அப்படின்னு இந்த பிராணனை எவ்விதமாக பயன்படுத்துவது அப்படிங்கிற நுட்பம் தான். 2 சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மானிதே உலகத்தில் மானிடங்கள் எத்தனை இந்த பாடத்துல நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இரு உதயம் அப்படிங்கறது கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன இரு உதயம்? இந்த கண்ணுக்கான சக்தி அதுல இருந்தா வருது. அதனால இந்த இரு உதயம் ஆற்றல், அது ஒளி ஆற்றலாக வருகிறது. அந்த அப்ப விந்து அப்படிங்கறத அதை எடுத்துக்கலாம். ஐயா கட்டாய் கட்டாய் வருதுங்க ஐயா. அப்ப இரு உதயம், இந்த ரெண்டும் உதயம் ஆகுது. எங்க இருந்து நெட்டிக்கு வருது. ஹலோ ஹலோ ஐயா இப்ப கேக்குதுங்கய்யா. ஹலோ கேக்குதுங்களா? ஆமா இப்ப கேக்குதுங்கய்யா. அப்படியா? நீங்க சரி, இரு எந்த உதயம் நேரத்துல கட் ஆச்சு? இரு உதயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அங்க கட் ஆயிடுச்சுங்க. ஆமா. சரி, இப்ப கேக்குது இல்ல? இப்ப கேக்குதுங்கய்யா, பேசலாங்கய்யா. சரி சரி. அதான் இருதயம் அப்படிங்கிறது இரு உதயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த இரு உதயம்னு சொல்றதுல அதாவது நம்ம பிராணன் 2 விதமா பிரிஞ்சு போகுது. அதாவது உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய பிராணன் நமக்கு 2 விதமா சூரியகலை, சந்திரகலைன்னு. அதாவது அதி உஷ்ணம், குறைஞ்ச உஷ்ணம் அடிப்படையில சூரியகலை, சந்திரகலைன்னு அது உடம்போட இயக்கத்துக்கு தேவையாக அது மாறி அமைகிறது. அது ஒரு உதயம்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதோட சக்தியோட தன்மை, இந்த சக்தியோட தன்மை 2ஆ பிரிஞ்சு வருது. இத நீங்க நாதமா எடுத்துக்கோங்க. என்ன? அப்போ இன்னொன்னு விந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி அப்படின்னு. இது ஒலி அப்படி வச்சுக்கோங்க. நாதம் அப்படின்னு. அத இன்னொன்னு ஒளி. ஏன்னா இது நாதம் கேட்கும். இந்த சுவாசம் போகும்போது அந்த சவுண்ட் கொஞ்சம் கேட்கு. அதனால இத நாதம் அப்படின்னு நாத ரூபமாக இத வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்னு விந்து, அதாவது ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்போ விந்து நாதம் அப்படின்னு. அப்போ அந்த விந்துங்கிறது ஒளி. ஒளி என்னது? அதே புருவ மத்தியிலிருந்து சூரிய சந்திரன் கண்ணாக 2 பிரிவா அது பிரிஞ்சு வருது.
அப்ப அது ஒரு பிரிவு, இது ஒரு. அப்போ விந்து நாதமா 2ஆ பிரிஞ்சு வரதுனால, 2ம் அதிலிருந்து தான் உதயமாகி வரதுனால, இரு உதயம். அது ஹிருதயம். ஹிருதயம், இரு உதயம் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். அப்படி இது பண்ணும். அப்ப இந்த 2 வகையான தன்மை தான் மறுபடியும் ரிப்பீட் எங்கேருந்து வந்ததோ, அங்கேயே திரும்ப கொண்டு போய் சேர்ப்பது. வாங்குனத திருப்பி கொடுக்கிறவன் மனிதன்னு சிதாகாச கீதையில கூட நித்யானந்த சாமி சொல்றாரு. அப்ப நம்ம வாங்குறோம், அத மறுபடியும் திருப்பி குடுத்துர்றோம். அப்போ அந்த பிரச்சனை குடுக்கல் வாங்கல் நேராயிடுது, சமமாயிடுதுன்னு அர்த்தம். அந்த சமநிலை தான் தெராசு முள் போல இருக்க வேண்டும்னு ஔவையார் கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி தான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். அப்ப தராசு முள் போல் கரெக்ட்டா நடுநிலையில இருந்தா தான் இந்த வாசிய நிலைப்படுத்த முடியும். அப்படிங்கிற ஒரு கருத்து கூட நமக்கு இது மூலியமா புரியுது. அப்ப இருதயம் சொல்லக்கூடியதுக்கு இன்னைக்கு அப்படியே நெறைய விளக்கங்கள் சொன்னாங்க. நாளைக்கு இத சொல்றேன்னு இருக்காங்க சித்தவேதத்திலிருந்து. அதுக்கு பொருத்தமா அந்த கருத்து இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையிலயும் நம்மளுக்கு அந்த ஆற்றல வந்து அங்க நிலைநிறுத்த வேண்டும். அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். விந்துநாதம் தான் அதோட தன்மை. அப்ப இதுக்கு சாதாரணமா விந்துநாதத்துக்கு பொதுவா 2 கலர் சொல்லுவாங்க. ஒண்ணு சிவப்பு கலர், இன்னொன்னு வெள்ள கலர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில விந்துங்கிறது ஒயிட் கலரும், நாதம்ங்கிறதுக்கு அந்த சிகப்பு கலரும் சொல்லுவாங்க. அப்ப சுக்ல சுவர்ணத்துக்கும் அந்த வெள்ள கலர். இது கோயில்கள்ல பூரா பார்த்தீங்கன்னா, இந்த கலர் தான் அடிச்சிருப்பாங்க. காவியும் வெள்ளையும், காவி வெள்ளையும் அடிச்சிருப்பாங்க எங்க போனாலும். இப்ப இந்த அடிப்படையில நமக்கு அது புரிஞ்சுக்கலாம். அப்ப விந்து நாதத்த காட்டுறதுக்காக தான் எல்லா பக்கமும். பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, செம்மண் குழச்சு வீடு வாசல்ல வெள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த காவி நிறத்துக்கு பதிலா செம்மண்ண குழச்சு பூசுவாங்க. ஏன்னா பூச்சி புழுகெல்லாம் அந்த செம்மண்ணோட நிறத்துக்கு அந்த தன்மைக்கு வந்து அந்த மணமெல்லாம் இருக்கும். அந்த செம்மண் காவி செம்மண்பாங்க. அத பூசியாச்சுன்னா, அந்த சின்ன சின்ன பூச்சி வரக்கூடிய தொந்தரவு இதெல்லாம் வராது. வீட்டு பக்கத்துல நெருங்காதுங்கிறதுக்காக பழைய காலத்துல பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாரி செவுத்துல வந்து வெள்ள வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு அப்படிங்கும்போது சுண்ணாம்பு நல்ல ஒரு சுண்ணாம்பு. அதெல்லாம் பளபளன்னு இருக்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. அப்புறம் நல்ல இன்னொரு சுண்ணாம்பு இருக்குது. அந்த சுண்ணாம்பு அடிச்சு வச்சாச்சுன்னா, அதுல வந்து வைரஸ், கிருமிகள்லாம் வராதுங்கிறதுக்காக ஒயிட் வாஷ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ வெள்ளையும், காவியும் வீடுகள்லயும் கூட வச்சிருந்தாங்க. அப்ப நாதவிந்துங்கிறத மறக்காம இருக்கிறதுக்காக புற அடையாளமாக பொங்கலுக்கு அடிக்கிறோம், கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அடிக்கிறோம் அப்படின்னு எல்லா பக்கமுமே ஞானத்த தான் பல வகைகளிலும் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த அடிப்படையில தான் அத புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில சாதாரணமா நமக்கு அ இந்த துதிக்கைங்கிறத பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். இடக்கை, வலக்கை 2யும் மாற்றி அ து சோரம் வேண்டா, நாட்டத்த நய மீட்டு நயனத்திருப்பாருக்குங்க மாரி, நாட்டம் 2யும் நடுமூக்கில் வைத்திடில், தேட்டம் இல்லை, மனைக்கு அழிவில்லை, சிவநாம நாமம்ன்னு நேத்து கூட ஒரு இது சொல்லியிருந்தேன். அப்புறம் அப்போ அந்த சுசும்னா நாடியில நமக்கு அது ஓட்டுறது, அந்த பிராணன அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மனம் ஒருமுகப்படும்போது ஞானத்தினால தான் அது நடைபெறுகிறது. அப்படிங்கிறதுக்காக தான் பூரணம்ங்கிற கொளக்கட்டை அந்த முழுமை அப்படிங்கிறது ஓம்காரத்துல அந்த பிரணவத்த அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விநாயகருக்கு அந்த உருவங்கள்லாம் குடுக்கப்பட்டு, நம்மளுக்கு இந்த மாரி எல்லாம் சொல்லப்படுது. சரிங்களா? அப்புறம் 2வது இன்னொரு ஒரு முக்கியமானது ஒண்ணு தான். அதாவது என்னன்னா இந்த மூளையோட அளவு அப்படின்னும்போது, அந்த யானையோட 5 கேஜி அளவு அப்படின்னு. அப்ப எவ்வளவோ மூளை இருக்குது. நாம நமக்கு பயன்படுத்துறது கம்மியா தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு. இப்போ இந்த நெற்றிக்கண்ணுக்கும் அந்த மூளையோட தன்மைக்கு என்னதான் சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நீர் நெறைய நீர் மூளையில. அது நீர்ல மிதக்கிற ஒரு உருவமா, திடம்ப பொருளா. இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டா, உண்மையிலேயே அந்த மூளைக்கு அவ்வளவு நல்லதுங்கிறாங்க. சில பேர் கணக்கு தான் வரும் அப்படின்னு. இல்ல, இல்ல. மொத்தத்துல மூளைக்கு நல்லது வெண்டைக்காய் சாப்பிட்டா. அப்ப அது உள்ள பார்த்தா முத்துக்கள் இருக்கிற மாரியே இருக்கும். அந்த வெள்ள கலர்ல வழுவழுப்பா நல்லா இருக்குது. அந்த வெள்ளைக்கும் அப்போ யானைக்கு ஞாபக சக்தியும், புத்தி கூர்மையும், புத்திசாலித்தன்மையும், தன்மையும், இறந்தா வந்து அந்த ஞாபகார்த்தமா நினைவு செலுத்துறதும், ஒரு ஜீவன மதிக்கிறதும், கருணை இருக்கிறதும், அருள் தன்மை இருக்கிறதும் எல்லாம் யானைகிட்ட இருந்ததுனால, அப்படியே அந்த உருவத்த ஞானத்துக்கு அடையாளமா பொருத்தமா இருக்குதுன்னு தான் விநாயகர் தலையாக அத வைத்திருக்கிறாங்க. இதத்தான் நம்ம ஞானத்துக்கு அடையாளமா புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த மூளையில என்ன ஒரு விசேஷ தன்மை பாத்துங்க. இப்போ நெற்றிக்கண் இருக்குதுல்ல, இந்த நெற்றிக்கண்லேருந்து நெருப்புலேருந்து நீர் ஊறும்ன்னு சொல்லுவாங்கல்ல. நெற்றிக்கண் உமிழக்கூடிய நீர் தான் நம்முடைய உமிழ்நீர். பாத்துட்டீங்களா? பாருங்க. என்ன அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உமிழக்கூடிய நீர் தான் உமிழ்நீர். அழகான பொருள். உங்கிறது சக்தி. அப்ப அதிலிருந்து வரக்கூடிய நீர் உமிழும் நீர். அப்ப சக்தியோட கூடிய தண்ணீர்ன்னு அர்த்தம். அது சலைவன்னு நம்ம சொல்றோம். அப்போ வாயிலேயே நல்லா ஜீரணம் ஆயிருது. அப்ப அந்த வாயிலேயே நல்லா ஜீரணம் ஆகி மென்னு நம்ம பல்லால கடிச்சு இதெல்லாம் செம பண்ணி தான்
அப்போ முகத்துக்கு எக்ஸசைஸ் ரத்த ஓட்டம் கிடைக்கிற மாதிரி ஆச்சு, நல்லா மெல்ற மாதிரியும் ஆச்சு, நாக்குல சுவை உணர்ற மாதிரி ஆச்சு, நாக்கும் சுழட்டி கொடுக்குது, கரெக்ட் பண்ணி விடுது. 32 பல்லுக்கு மத்தியில கரெக்டா நாக்கு கரெக்டா செட்ரேட் ஆகுது. அந்த பிராணனையும் ஃபில்டர் பண்ணியா தான் கொடுக்குது, அந்த ஆகாரம் சரியா தப்பான்னு கொடுக்குது. இத்தனோடு முடி இருந்தா அந்த சென்ஸ் ஆகிய நாக்கு காட்டி கொடுத்துருது. அமிர்தத்துக்கும் இந்த நாக்கு ஆதாரமா இருக்குது. அப்ப இந்த கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்குன்னு எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. நாக்குக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சிறு மயிர் இருந்தா கூட காமிச்சு கொடுத்துருது இல்ல. அந்த உணர்வு சென்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. அப்ப சுவை மொட்டுக்கள் இருக்குதுன்னு மட்டும் இல்ல. அந்த சிறு குழந்தைகள் பாருங்க உமிழ்நீர் நிறைய வடிஞ்சுட்டே இருக்கும். வாணி வடியுதும்பாங்க. ஆனா வயதானவங்களுக்கு நாக்க உதட்ட தடவி 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 பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சுகர்காரங்களுக்கு நாவறட்சி இருக்கும்பாங்க. சில பேருக்கு நாவறட்சி நோய் இருக்கும்பாங்க. அப்போ அந்த உமிழ்நீர் குறைவு தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். பல பேர் அந்த வெத்தலவாக்கு போட்டு அந்த ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் கூட இருக்குது. ஆனா அந்த உமிழ்நீர் இந்த புயலை கூட துப்பி எல்லாம் வீணா பண்றாங்க. அதுதான் சாமி இந்த புயல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெத்தலைவாக்கு வேண்டாங்கிறாரு. அந்த உமிழ்நீர் அவ்வளவு முக்கியம். இந்த உமிழ்நீரோட தூய்மையை வச்சுதான் நீங்க பிளட்ல எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆயிருக்கீங்கிறது முடியும். உங்களோட சுக்குல எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு உமிழ்நீரும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உப்பு புளி காரம் சேர்க்காம விட்டீங்கன்னா அந்த உமிழ்நீர் தொண்டை வழியா இனிமையா இறங்கும். அப்போ உங்ககிட்ட சாத்விக குணம் வளரும், சுத்த உஷ்ணம் வளரும். அதுக்காக தான் சொல்றாங்க. அப்போ அந்த உமிழ்நீர் நெற்றிக்கண் உமிழக்கூடிய நீர் இது நமக்கு ஜீரணம் வாயிலேயே அவ்வளவு ஜீரணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த உமிழ்நீரோட கலந்து ஒரு தண்ணி கொடுத்தா கூட சிப்பு சிப்பா குடிக்கணும்னு சொல்றது கூட அதுக்கு தான். அப்போ டம்ளர் வாயில ஒட்டி வச்சுதான் குடிக்கணும்னு சொல்றது. அப்போ சுகாதாரத்தை முன்னிட்டு நம்ம இன்னொருத்தர் வாயில் பட்டது எப்படி குடிக்கிறதுன்னு பொது இடங்கள்ல நம்ம அண்ணாந்து குடிக்கிறோம், அது வேற விஷயம். அப்போ இப்படியெல்லாம் கூட நீங்க சரியா பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த உமிழ்நீரை அப்போ ஜீரணம் பண்றதுக்கு கொஞ்சம் ஜீரணம் பண்றது புழுங்கத்தை பத்தி சொன்னாங்க. அப்போ அது உள்ள போய் அந்த உள்ள இருக்கிற அந்த வேறு உற்பத்தி ஆகிறதுக்கு சரியா ஜீரணம் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு உமிழ்நீர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் குடலும் ஈஸியா ஜீரணமா இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மாதிரி உள்ள சுரக்குது என்ன. அப்ப அதை பார்த்துதான் நமக்கு உள்ள ஜீரண சக்தி ஆகுது. அதெல்லாம் அதுதான் புழுக்கத்துக்கு தேவையான அந்த சுரபி உள்ள நாளமில்லா சுரபிகள்லாம் சுரந்து கொடுக்கறதுனாலதான் அதெல்லாம் வருது. நல்லா ஜீரணம் ஆகுது, புழுங்குது. அப்போ வேர்வை வெப்பம் எல்லாம் உண்டாகுது. அது சாதாரணமா குடல்லாம் ஓட்டையே விழுந்துரும் அந்த மாதிரி ஆசிட்லாம் பட்டா. அவ்வளவுக்கு இருக்கிறது தான் குடலை அவ்வளவு சர்வ சாதாரணமாக அதை ஏத்துக்கிட்டு அங்க இருக்கிற பொருள். அதனாலதான் நேரத்துக்கு சாப்பிடணும். அதாவது இயற்கையோட ஒத்து எந்த டயத்துல பசி டைமோ காலையில 8 மணிக்கு வள்ளலார் டிஃபன் டைம்ங்கிறாரு. அப்ப மத்தியானம் பாருங்க 4, 5 மணி நேரத்துல. அப்போ 1 மணி 1:30 மணிக்குள்ள சாப்பிட்டுருணும். அதான் கணக்கு. அப்புறம் மாலையில இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறது பழைய காலத்து கணக்கு. அதனால சில பேர் ராக்கஞ்சி ஈஸி டைஜஷனா கஞ்சி மாதிரி சில ஆகாரங்களை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம பிராண சத்து நல்லா இருக்கணும், சுக்கிலத்தினுடைய சத்து நல்லா இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு சுக்கிலத்தை நம்ம சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தகுந்த ஆகாரத்தை நம்ம எந்த அளவுக்கு வாசி பண்ணி அந்த சுக்கிலத்தை சேமிக்க முடியுமோ எக்ஸ்ட்ரா நம்ம உற்பத்தியும் பண்ணக்கூடாது. அப்ப யோகி ஒரு பொழுது சாப்பிடுவன் யோகி, 2 பொழுது சாப்பிடுவன் போகி. தேவைப்படுது அவனுக்கு, அதனால அதிகமா சாப்பிடுறான். 3 பொழுது சாப்பிடுறவன் ரோகிங்கிறாங்க. பாருங்க, அப்ப சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப 4 பொழுது சாப்பிடுறவன் துரோகி, தேவையில்லாம சாப்பாடை வேதம் பண்ணாங்க. ஆனா யானை பாருங்க 150 கிலோ இருந்து 200 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடும். டன் கணக்கா சாப்பிடக்கூடியது. பட்டை வேறு சமூலத்தையே சாப்பிடுவது, மரம் எல்லாத்தையும் அந்த கொம்பு வச்சு உரிச்சு எப்படி அகங்காரத்தை நீக்கிறோமோ அந்த மாதிரி கொம்பு வச்சு உரிச்சு சாப்பிடுது. அப்போ அந்த மாதிரி மண்ணை குத்தி கலர்றதுக்கு வெயிட் தூக்குறதுக்கெல்லாம் அந்த கொம்பு பயன்படுது. அந்த மாதிரி பற்களும் நமக்கு ஞானத்தை அடைவதற்கு பயன்படுதுங்கிறத காட்டுறதுக்காக தான் கொம்பு வச்சிருந்தாங்க. அப்போ இந்த கடவாப்பழ நீங்க சேச கடிச்சிட்டு பிராணனை நீங்க சாமி அது படத்துல பாத்தீங்கன்னா அது இருக்குது. அப்ப அந்த லேச கடவாப்பழ கடிச்ச மணிக்கு இருக்கிறாரு. அப்போ மேல அந்த நெத்தி பொட்டு பக்கத்துல சைடுல நரம்பு, இந்த கடவாப்பழ லேசா அசிச்சிங்கன்னா அந்த நெத்தி பொட்டு நரம்பு நம்ம மெல்லும் போது மேல அந்த நெத்தி பொட்டு உயிர் துடிப்பு நரம்பு அசையும். நீங்க நல்லா பார்க்கலாம். அப்போ ஒரு வெயிட் தூக்குறதுக்கு எப்படி நம்ம பிரஸ் பண்றோமோ அந்த மாதிரி கடவாப்பழ கடிச்சிட்டு நீங்க நாக்க சப்புன்னு ஒட்டிட்டு பிராணனை மேல குதத்துவார் வழியா செலுத்துனீங்கன்னா அழகா சுகமா போகும் நிமிர்ந்த நேரம் இருக்கும்போது. அதனால இதையும் அடையாளமாக தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பற்கள் அப்படிங்கறத அடையாளமா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும், எந்த வடிவத்துல, எந்த தன்மையில பார்த்தாலும் அது மிக மிக முக்கியமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த உமிழ் நீர், நெருப்புல இருந்து வந்த நீர்,
அப்படிங்கிறது நெற்றிக்கண்ணால் உமிழப்பட்ட நீர். அப்ப இதனால நமக்கு சாத்வீக குணம் உருவாகிறது. அதுவே அமிர்தமாகவும் மாறுகிறது. அப்ப மேல அன்னத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுரக்கிற அந்த நீரோட தன்மை மாற மாற அந்த ரத்தத்துல கலந்து அதனுடைய தன்மை ரத்தத்தினுடைய தன்மையே மாறிடும். அப்போ இதெல்லாம் பிரிவியாக குணம் மாற்றம் உயர்ந்த குணம் வரும். அப்ப எப்படி அந்த மூளை புத்துணர்ச்சியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சுத்த உஷ்ணம் உங்களுக்கு உண்டாகி சுத்த ஞான உணர்வு அதிகரிக்கிறது. இப்படி இந்த விநாயகர் பெருமைங்க இன்னும் எவ்வளவோ இருக்குது. இன்னும் ஞானத்தை பத்தி எவ்வளவோ நுட்பங்கள் சொல்லலாம். இருந்தாலும் 10 மணி 36 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்து பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா. அந்த அடிப்படையில இன்னைக்கு இது சுருக்கமா தான் முடிச்சிருக்கிறோம். இது தொடர்ச்சி நாளைக்கு வேணும்னாலும் சொல்லலாம். இல்லைன்னா அடுத்த இன்னொரு டாபிக் போனாலும் போயிடலாம். அந்த மாதிரி ஓரளவுக்கு இன்னைக்கு சித்தவேதத்துல கணநாம்பதி கணபதி அப்படிங்கிறத பத்தி ஓரளவுக்கு ஞான தொடர்பாக பேசியிருக்கிறோம்னு நம்புறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ எந்த வேலை தொடங்கும் போதும் விநாயகரை கும்பிட்டு தான் தொடங்க வேணும்ன்றாங்க ஏன் ஐயா? ரைட்டு தான். நல்ல கேள்விதான். அதாவது பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊ அப்படின்னு போடுறதுதான் பிள்ளையார் சுழி. அதாவது சக்தி சுழிச்சு ஊ அப்படிங்கிறது சுழிச்சு தான் வருது. இதை நான் ஒரு விதமா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நல்லா ஞாபகப்படுத்திருக்கீங்க. கேள்வி கேட்டா சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஓரெழுத்து மந்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன சிவாய நம நமச்சிவாயன்னு சொல்றோம். அது பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம். மாத்தி மாத்தி சிவாய நம நமச்சிவாய சிவ சிவ சிவாய இப்படிலாம் மாத்தி மாத்தி எழுதுவீங்க. 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து ஊற வல்லீரேன்னு சொல்றாரு. அந்த ஒரு எழுத்து என்னங்க? ஒரு எழுத்து என்னங்கன்னு பல பேர் கேட்கறாங்க. அந்த அடிப்படையிலயும் இதுக்கு கருத்து வச்சுக்கலாம். இப்ப குண்டலினி சுழிச்சு வேலை செய்யுது அப்படிங்க இகரம் சுழிச்சு அகர உகர மகர இகரம் அப்படிங்கிற காலத்துல இகரம்ங்கிறது சுழுமுனையை குறிக்கக்கூடியதா இருக்குது. சக்தி சுழற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இகாரம் அப்படிங்கிறது. அந்த இகாரம் அதே மாதிரிதான் அ, ஆ, இ, ஈ அப்படிங்கிறதுல ஆங்கிறது ஒண்ணுன்னு ஈங்கிறது ஒண்ணுன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஊ வந்துருது. அ, ஆ, இ, ஈ, ஊ தான். ஊங்கிறது 3வதா இருக்குது. அப்போ நமக்கு ஓம்காரத்துல ஆ, ஊ, மான்னு முடிக்கிறாங்க. அப்ப நடுவுல தான் உகரம்ங்கிறது இருக்குது. பாத்துக்கங்க. அப்ப நடுவுல இருக்கிற அந்த உகரம் சக்தி உ அப்படின்னு ஆரம்பிச்சு ஊ ஆங்கிறது தொடக்கம். ஆன்னு ஆரம்பிச்சு ஊ அப்ப ஊன்னு ஆரம்பிச்சு ஊன்னு விரிவடைஞ்சு போகுது. அந்த ஆற்றல் விரிவடைஞ்சு அதே மாதிரி எனக்கு தொடங்குற காரியம் விரிவடைஞ்சு சிறப்பா நடக்கணும். ஊ லாபம்னு போடுவாங்க. அந்த லாபம் பெருகணும் அப்படிங்கறதுக்காக ஊன்னு போட்டு இந்த சக்தி குறியீடாக சுழுமுனையோட குறியீடாக அதை நமக்கு போடுறாங்க. அதுதான் அதோட சுருக்கம். ஆனா அந்த நமச்சிவாய அப்படிங்கிறதுல ஒரு வார்த்தை நா, மா அவர் சரிங்களா? அப்புறம் சி, வா, யா. இந்த 4 எழுத்து 5 எழுத்து நீங்க கரெக்ட்டா பாருங்க. இந்த 2 பக்கமும் இருக்கிற எழுத்து நம அப்படின்னு முதல்ல இருக்குது. சரிங்களா? அப்புறம் சிங்கிற எழுத்து நடுவுல இருந்ததுக்கு அப்புறம் வா, யா அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இதுல நா அப்படிங்கிறதுல தொடக்கம் எல்லாம் எந்த எழுத்துக்குமே ஆங்கிற மூலம் இல்லாம முடியாது. அதனால ஆ முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்கிற முடியும் போது நா இன் பிளஸ் ஆ நா அப்படின்னு வந்துருதா? அப்புறம் அதுல அகரம் வந்துருச்சா? அப்புறம் மா அப்படிங்கிறதுல இம் பிளஸ் ஆ மா வந்துருதா? அப்ப இங்கேயும் வந்துடுச்சு. அப்போ இந்த அகரம் இந்த 2லயும் வந்துருதா? அச்சரம், அச்சர அபியாசம் மாதிரி இந்த 2லயும் ஆங்கிற காமனா அந்த லெட்டர் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வா அப்படிங்கிறதுலயும் ஆ வந்துருச்சு. யா அப்படிங்கிறதுல யு பிளஸ் ஆ வா இ பிளஸ் ஆ யா அப்படி வந்துருது. அப்போ நமச்சிவாயாங்கிறதுக்கு வந்தது. ஆனா நடுவுல இருக்கிற சிகரத்துக்கு மட்டும் இச்சு பிளஸ் ஈன்னு வருது. அப்ப இச்சுன்னு வரும்போது ஈங்கிற உச்சரிப்பு முன்னாடி வந்துருதா? அப்ப இச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதுல சி அப்படிங்கிறது வந்துருது. இச்சு பிளஸ் இ இச்சுங்கிறதுல ஈ வந்தது. இப்ப சி அப்படிங்கிறது இச்சு பிளஸ் இ சி. அப்ப அதுலயும் ஈ கடைசியில் அப்ப ஈங்கிறது ஆரம்பிச்சு ஈங்கிறது முடிஞ்சது. அப்ப சுழுமுனையாகிய சுழி நடுவுல தான் இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் நம அப்படிங்கிறதுலயும் அந்த வா யா அப்படிங்கிற வாங்கிறது அருள்தன்மை யாங்கிறது ஆத்மத்தன்மை நாங்கிறது பூமி தன்மை திடமான தன்மை அப்புறம் ஆங்கிறது நீர்த்தன்மை
அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுலயும் பஞ்சபூதத்தன்மை, நடுவுல நெருப்புத்தன்மை. அந்த நெருப்புங்கிற சுழுமுனை அச்சரம். இப்ப சொன்னாங்க இல்லையா, பிராணனாகிய சூரியன் நடுவுல இருக்குதுன்னு. அந்த கருத்தை இந்த ஒற்றி எழுத்தறியும் பெருமானே இப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அந்த கருத்துக்கு இந்த இகரமாகிய சுழுமுனை, அதுதான் சூரியன் மாதிரி அந்த சுத்தி சக்தியோட சுழற்சி தான் ஈகாரத்தை காமிக்குது. அப்ப நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்திலையும் சொல்றாரு. அதனாலதான் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரேல் அப்படின்னா இந்த சூட்சுமம் இதுதான். அந்த சூட்சுமத்தை நீங்க ஒரு வித்தை கணக்குல விநாயகர் அருளால சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த கேள்வி. அதனால அந்த அடிப்படையில தான் சக்தி சுழற்சி அப்படிங்கறதுக்காக சக்தி ஓட்டம், அதுல வெற்றி அப்படிங்கறதுக்கு தான் உகரம் சக்திங்கிற குறியீடாக தான் சொல்றோம். ஓரளவு அதே விளங்கி. போலயா நமசிவாய சொல்றாங்க, சிவாய நம சொல்றாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கா? அது ஸ்தூல பஞ்சாச்சாரம், சூட்சும பஞ்சாச்சாரம்னு அதை மாத்தி போட்டு பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். சூட்சும பஞ்சாச்சாரம், ஸ்தூல பஞ்சாச்சாரம் இப்ப நமச்சிவாய அப்படிங்கிறது சாதாரண ஸ்தூல பஞ்சாச்சாரம். அப்ப சிவாய சொன்னா சூட்சும பஞ்சாச்சாரம் அப்படின்னு அர்த்தம். சிகரம் முதல்ல வந்து இல்லையா, அக்னியை சூட்சுமம். பிடிச்சிருக்கு. அப்படி வந்தது. அப்புறம் இன்னும் அதுல நுட்பமா வந்து அதிசூட்சும பஞ்சாச்சாரம் போகும். சிவாய நம அப்படின்னு இருக்கிறது மாதிரி சிவ அப்படின்னு வரும். ஆமா, ஆமா. அப்ப சிவைய சிவாய வசி. நமோ அப்புறம் சிவசிவோம். சிவாய ரெண்டு சிவம். ஒரு சிவன் 2 எழுத்தா சுருங்கி யாங்கிற ஆத்மா மட்டும் நடுவுல இருக்குது பாருங்க. ஆமா, ஆமா. சிவைய வசி அப்படின்னு வந்துரும். அப்படின்னா அப்ப சிவாய சிவ விட்டு சிவைய சிவ அப்படின்னு வந்துரும். அப்ப சிவ அப்புறம் கடைசியில கடைசியில சிவ. அதனாலதான் அந்த கடைசி சிவங்கிறத திருமூலர் கொண்டு வராரு. சிவ என்கிட தீவினை மாளும். சிவ என்கிற தீவினையாளர். சிவ என்றிட சிவகதி தானே. சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ என்ன சிவகதி தானேன்னு முடிக்கிறாரு. அப்ப சிவங்கிறது நெருப்பு அச்சரம், வகரங்கிறது அருள். அப்ப ஞான நெருப்பு இல்லைன்னா, அதாவது அக்னி நேத்திரமாகிய சுழுமுனை நமக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா, வகரமாகிய அருள் தன்மையாகிய ஞானம் பெற முடியாதுங்கிறது பொருள். அதான் சிவ இடம்னா நெற்றியில திலகமிடுறது அப்படிங்கிற பொருள்ல சொல்றோம். நம்ம பிராணனாகிய நீரை அங்க செலுத்துவது அப்படிங்கிற பொருள். அதான் சிவமாகிய நீரை அங்க சேர்த்துங்கன்னு தான் சாமியும் சொல்றாரு. அந்த சிவ என்றிட தீவினை மாளும். சிவ என்கிற தீவினையாளர், அவங்க வினை தடுக்குதுன்னு அர்த்தம். சிவ தேவரும் ஆவர்னா தேவன் புத்திசாலித்தனம் ஞானம்னு அர்த்தம். சிவ என்ன சிவகதி தானே. அப்ப தானே சிவகதியா மாறிடுது. அது கதியே சிவகதியா மாறிடுது. மெய்நிலை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி திருமந்திர பாடலும் அதுதான் சொல்லுது. அதே மந்திரமா சொல்லும்போது சிவாய நமவோம், சிவாய வசியோம், சிவசிவோம் அப்படின்னு தான் முடிப்பாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. சிவாய நமம், சிவாய வசியோம், சிவசிவோம் முடிப்பாங்க. அது சிகரத்துக்கும் வகரத்துக்குள்ள மரியாதை தான். அதோட உண்மை அதான் ஒவ்வொரு தந்திரமா அது எப்படியாவது அது ஞாபகத்துல இருக்கட்டும். அந்த ஞான நுட்பங்கள் அப்படிங்கறதுக்காக செய்து வச்ச சில யுக்தி ஏற்பாடுகள் தான். சிதம்பர சக்கரம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கூட இந்த அர்த்தத்துலதான். அதுல சூட்சும விஷயம் ஒண்ணுதான். இந்த பிராணாயாமம் தான். கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த பிராணாயாமம் அந்த தலைவர் பண்ணாதான் அந்த அருள் தன்மையே அங்க அவர் மேல இறங்கி வருதும்பாங்க. அப்ப பிராணாயாமம் பண்றதுடைய சங்கல்படுத்தல் தான் அங்க இருக்கிறவங்களுக்கும் நன்மை நடக்குது. அப்ப பிராணாயாமம் உண்மையான சங்கல்பம். அதான் சொல்றாரு, சங்கல்பிக்க வல்லவனே புரோகிதர்ன்னு சாமி சொல்றாரு. அப்போ அந்த சங்கல்பம் யாருக்கு இருக்கு? பிராணாயாமிக்கு தான் இருக்குது. அந்த மனம் நின்னு யாருக்கு சாதிச்சு குடுக்குதோ, அந்த பிராணாயாமி மூலம் தான் ஹோமம் அங்க சக்சஸ் ஆகுது. நான் சொல்றது அதுதான் காரணம். அப்ப எல்லாமே இந்த ஞானம், அக்னி என இதெல்லாம் வந்து அருள் தன்மையை பெறுவதற்காக பிராணாயாமம் இல்லாம முடியாது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு அங்கேயும் வந்துரும். ஹோமம் பண்ணும்போது அது பண்ணுவாங்க. நானும் கூட முன்னால ஒரு தடவ அது அப்படி நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போமேங்கிறதுக்காக பண்ணேன். அப்புறம் அது கூட ரொம்ப நாளா கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருந்தவரு என் கூட இருந்து அத பண்ணி குடுத்தாரு. கொன்னோன்னா அவரு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் பூரா நான் தான். அப்படி பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, "சாமி நான் பல தடவ அவர் கூட போய் பண்ணியிருக்கிறேன். அவரு எல்லா இடத்துலயும் அவர்தான் பண்ணுவாரு. ஆனா அவரு பண்ணத விட மிகச்சிறப்பா பண்ணீங்க சாமி. நானே அசந்து போயிட்டேன். சாமி என்னது பண்ண இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்றாரு. நானே எப்படியாவது பண்ணிரணும் கரெக்ட்டா உண்மையில ஆண்டவா அப்படின்னு மனசுல கேட்டுட்டு, புதுசா ஒரு இதுல ஆசிரமம் கட்டுறதுக்கு லேசா ஆரம்பிச்சிருந்தேன். சரி ஒரு முறையா பண்ணணும். இதுவும் கூட பண்ணா தான் என்ன அதுவும் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணேன். அவ்வளவுதான். அந்த அடிப்படையில அதுலயும் இருக்கிற நுட்பத்த எனக்கு அனுபவத்துல புரிஞ்சிருச்சு. ஓ! இதுதான் ரகசியமா?
பிராணாயாமம் தான். பிராணாயாமம் தெரியாம நீங்க ஒண்ணும் சாதிக்க முடியாதுன்னு அங்கேயும் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா இப்போ சங்கல்பம் கொடுக்கும்போது முதல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, அதை அப்படியே கை சரி. கால் கீழே ஊற்றுவாங்க, அப்புறம் தண்ணி ஆமா. எடுத்து கொஞ்சம் தள்ள தெளிச்சுக்குவோம். அது ஏன் அப்படி பண்றாங்க? அது அர்க்கியம் குடுக்கறது அப்படிம்பாங்க. அதாவது ஆமா. நீர் வந்து ஆகர்ஷண சக்தி இருக்குது இல்லையா? ம், நெருப்பிலிருந்து வந்து சொல்லணும் இல்லையா? அதனால ம். அர்க்கியம் சங்கல்பத்த வந்து உறுதி பண்ணிக்கிறதுக்காக. இந்த சங்கல்பத்துல முதல் இருந்து நீர் வந்து ம், ஆவாகனம் பண்றதும்பாங்க. இப்போ நெறைய கடைகள், பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல. ம். அங்கெல்லாம் பாத்திரத்துல செம்புல தண்ணி வச்சிருப்பாங்க. வெறும் தண்ணி ஆமா, எப்படி ஆமா. வைக்கிறதுன்னு 2 ம், ம், வச்சிருப்பாங்க. அங்க ம், ம். பேசுறவங்க வச்ச அ அந்த அலைவரிசைய பூரா நம்ம மூளை எப்படி தண்ணீல மிதக்குதோ, அந்த அதான். மாரி இந்த பேச்சுவோட ஆற்றலு இப்ப ஜோசியம் சொல்றவர நிறைகுடம் செம்பு வச்சு தான் சொல்லணும்பாங்க. ம், ஏன்னா, ம். அந்த கெட்ட ஆற்றல் தன்மை பேச்செல்லாம் அந்த நீர் ஆகர்ஷிச்சுக்குமாமா. அப்புறம் ஓ! தண்ணி கொண்டு போய் அந்த கர்மா இதெல்லாம் அந்த இதுக்குள்ள சுத்தாது அப்படிம்பாங்க. ம், அதுக்காக ம். தண்ணி கொண்டு ஊத்திருவாங்க. இது எத்தனையோ பேர் வந்து போற இடத்துல இந்த மாரி தண்ணி செம்புல வச்சிருக்கிறது, பூ போட்டு வச்சிருக்கிறது, இது மாரி டெக்னிக்கலா பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஒரு உப்பு சில கூட வைப்பாங்க. உப்பு. ஆனா அழகுக்கு வச்சுற மாரி வச்சிருப்பாங்க. இந்த சூட்சுமம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா சில பேர் இல்லைங்களா? எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பாங்க அதான் தண்ணியில. அதுக்கு வந்து தேசி பழம்னு பேரு. அதுக்கு இந்த ம், மாரி சிட்ரிக் ஆசிட்ல அதை ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்குது ஜீவகாந்தத்த. அதுக்காக ம், கையில வச்சு குடுத்தா அவரோட ஒரு நல்ல ஆற்றல் அதுல கலந்து வரும் அப்படிம்பாங்க. ம். இப்படியெல்லாம் சூட்சுமத்துல அதெல்லாம் இதெல்லாம் குறுக்கு வழியில ஞானம் தேடுற மாரி. அது ராமகிருஷ்ண ஆமா. பரமஹம்சர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருத்தரு அந்த செருப்பு வள்ளலார் செருப்பு எத்தனையோ செருப்பு காணாம போயிரும். அப்புறம் ம், கடைசியில ம், கயிற்றுல தான் செருப்பு போட்டிருப்பாரு. அது கூட எடுத்துட்டு போயிருவாங்க. அதுல ஏதோ பிரயோஜனம் இருக்குது நம்மளுக்கு. அவர் ம், காந்தாடுனா நம்ம நடக்கணும்னு சந்தோஷத்துல அப்படி எடுத்துட்டு போயறது உண்டு. ம், அப்படித்தான் ம், ராமகிருஷ்ண இருக்கும்போது, ஒருத்தர் அவர் ம். கால் பெருவிரல் பிடிப்பாரு. குண்டலினி கால் பெருவிரல்ல தானே மேல ஏறுது. அப்ப அது அ, தொட்டா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்ன்ட்டு அவர் கால் பெருவிரல பிடிப்பாரு. அப்புறம் அ, சொல்லுவாரு, "நீ குறுக்கு வழி ஞானத்த அடைய முயற்சி பண்ணாத" அப்படிம்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ம், அது மாரி ஜனங்களுக்கு ஏதாவது சொத்து வழியில கொஞ்சம் ஞானம் கிடைக்காதா? இல்ல ம், நமக்கு ம், எல்லாம் கிடைக்காதா? வெற்றி ம், கிடைக்காதா? அப்படிங்கிற ஆர்வத்துல இந்த மாரி வேலைகள்லாம் செய்றதுனால, அதுக்கு ஒரு தீனியா இந்த மாரிலாம் யுக்திய அனுசரிச்சு சில வேலைகள செய்து வச்சிருக்காங்க. ம், நமக்கு இந்த வித்தை வந்து போதுமானது. ம். நன்றி ஐயா. நன்றி. அற்புதம். அருமை. ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது இந்த சிவே நம, வை நம சி, எனம சிவ, நம சிவே, மசிவே என இந்த 25 லெட்டர்ஸ்ல போட்டுட்டு கூட அந்த மெல்லிசு இதுல வரைஞ்சிட்டு அத உருட்டிட்டு தாயத்து மாரி பண்ணி கையில இதுல நான் சிதம்பரத்துல பார்த்திருக்கேன்யா. நிறைய பேர் அத ஜென்ஸ் எல்லாம் இந்த ஷோல்டர் கிட்ட கட்டியிருக்கா இல்லையா? அந்த அந்த அதே நெட்டுல இது அதுல சக்தி இருக்குன்னு. அதையும் இத்தனை தடவை உரு ஏத்திட்டு அந்த மாதிரி தான் நீங்க சொன்னது. சேம் இதே தான். சிவைய நம, வய நம சி, நம சிவ, நம சிவய, மசிவேன. இதே லெட்டர் ஆமா. தான் சுத்தி சுத்தி வரும். 25 லெட்டர்ஸ். இத மெல்லிசா அந்த பித்தளை அதான் அந்த செம்பு இதுல எழுதிட்டு அந்த எல்லோ கலர்ல இருக்கும். நான் அத பார்த்திருக்கேன் நிறைய பேர. ம். ஆமா. செம்பு தகட்டுல எழுதுவாங்க. அப்புறம் மந்திரம் சொல்லுவாங்க. அத அதெல்லாம் உருட்டி மெல்லிசா வச்சுட்டு கரெக்ட்டா இதுல ஷோல்டர்ல இருந்து அது ஒரு சக்தின்னு நான் பார்த்திருக்கேன். அதான் அந்த சடங்கு சம்பிரதாயம் மஞ்சள் போடுறது, திருநூறு போடுறது, அந்த சாமிய நெனச்சு பண்றது, தகட்டுல எழுதியிருக்கிறது இதெல்லாம் அதுதான் கையில ஐயருங்க இந்த பாப்பான்கன்னு சொல்றாங்கல்ல, உட்கார்ந்துருக்காங்களே, அதுங்க கையில இருந்து கண்டிப்பா அந்த ஷோல்டர்ல அது ஏறி இருக்கும். அவங்க சொல்ற அந்த மந்திரம் அதுக்கு தான் எதுவும் பூஜை பண்ணும்போது, இப்ப எனக்கு இது குடுங்கன்னு சொன்னா, அது சர்டன் பீரியட் நடக்குது. அது அதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும், அந்த மனசு ஆமா. சில இது இருக்கு. கரெக்ட். பண்றவங்களோட மனசு அத நம்புது. அது நம்புறதுனால ஒரு வேள நடக்கலாம். அதாவது 10 பேர குருவி உட்கார பணம் வந்த கதையாவும் இருக்கலாம். அது 10 பேருக்கு சொன்னா நான் யாராவது 2 இந்த பேர் இதுல சிதம்பரத்துல ஏன்னா எங்க ஊரு சீர்காழி அந்த காளிமா நகர தான் நாங்க இந்த கோயில்ல தான் இப்ப நான் திருஞான சம்பந்தர் பால் குடிச்சது அங்கதான் ஸ்கூல் படிச்சதெல்லாம். சோ அந்த பக்கத்தாப்புல அந்த சிதம்பரம் இதுல எல்லார் நம்பிக்கை கையில அந்த ஓதுவாருங்க இதுங்களெல்லாம் அந்த இது இருக்கும். ஆனா அவனுங்க சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா நாங்க எங்க வீடு வந்து அந்த ஐயவார் இதுலயே இருந்ததுனால என் ஃப்ரெண்டு அப்போ வந்து அதனால சின்ன பிள்ளையில நானும் சொல்லுவேன். சோ அதனால கூட இதுல வந்திருக்கலாம். சில இது அத சொன்னா பலிக்குதுன்னு இந்த செம்ம சில மந்திரம் வந்து இத்தனை இது பண்ணா அதுக்கு உரிய எத்தனை சில சக்தி கிடைக்குது. அவங்க சொல்லிட்டு அத சொல்லிட்டு சொல்லும்போது அது வரைக்கும் தான். அந்த கோயில் வாசல்ல இருக்கிற வரைக்கும் இப்போ வந்து கேட்கறாங்க பாருங்க. நீங்க சொன்ன மாரி. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நீங்க வந்து எனக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு குடுன்னா, அந்த இதுல வந்து அந்த ஜெபம் பண்ணி அந்த சிவன் முன்னாடி இருந்து இந்த மந்திரம் சொல்லிக் குடுக்கும்போது மாத்திரம் வரைக்கும் வெளிய வந்துட்டு ஆர்டினரி மனுஷா தான் அவ. அப்படி இருக்கு.
சாமி எந்த விதமான சித்தாட்டம் காட்டக்கூடாதுங்கிறாரு. பாம்பேல இல்ல இருந்து ஒருத்தர் ஆனா வந்து நம்ம சில இதுல இருக்கியா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு இதுல இருக்கு. எல்லாருமே இப்போ சாமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த சித்த வேதம் தெரியுது. அதுக்கு முன்னாடி இத மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? ம், ம். அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த இது வந்துட்டு இந்த இதுல இருக்கு. நீங்க இல்லாம இல்ல. ஆனா எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்க கூட மனச ஒருமுகப்படுத்தி தானே இந்த 25 லெட்டரும் சுத்தி சுத்தி போடுறான்னா, ஒரு மந்திரம் தப்பா போனாலும் இது பலிக்காது. அதையும் ஒருமுகப்படுத்தி தானே ஜெபம் பண்றா. எல்லாத்துக்கும் காரணமே கொண்டு போய் நீ மனச கண்ட்ரோல் பண்ணி சொன்னா தானே இப்ப எங்கேயோ ஞாபகம் வச்சுட்டு இருந்தா அந்த மந்திரம் மிஸ் ஆகி சொல்லும்போது மாறினா கூட அது வேற மாதிரி வந்துருமே. நம்ம பிஹெச்டி வந்துட்டோம், எல்கேஜி போக வேண்டாம்ல.